Hi, hi. Welcome back. This is Santoshi Shrikar from Plush Boutique and Beauty Lounge. என்னுடைய second online free self grooming session. Ready எல்லாரும்? Hope என்னுடைய first live உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்னுடைய first live இன்னும் IGTVல தான் இருக்கு. அதாவது என்னுடைய Instagram profileல தான் இருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க you can also check that. நான் ஏன் அதை delete பண்ணல அப்படின்னா because அது வந்து எல்லாமே பேஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணும், எதுக்கு நம்ம மேக்கப் போடுறோம், எப்படி சிடிஎம் கிளென்ஸ் டோனர் பிரைமர் எப்படி நம்ம பண்றது, கிளென்ஸ் டோனர் மாய்ஸ்சரைசர் எப்படி பண்றது, இதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் க்ரூமிங் செஷன்ல சொல்லியிருந்தேன். ஸோ திருப்பி எல்லா செஷன்லயும் அதை சொல்ல வேணாம். we can quickly go to the next sessions. ஸோ அதனால அந்த வீடியோ மட்டும் நான் லைவ் வந்து இன்னும் IGTVல இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்குள்ள போனீங்கன்னா அந்த லைவ் வீடியோ இருக்கு. ஆனா இனிமே பண்ற லைவ்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 24 hours வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைவ் வந்து நான் delete பண்ணிடுவேன். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கும் போது அது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைவா யாராவது, ஏன்னா நீங்க எல்லாருமே வேலையை விட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட ஆவலா லைவா பார்க்கணும் அப்படின்றதுனால இந்த செஷனை வந்து ஃபுல்லா உட்காந்து பாக்குறீங்க. ஸோ இதை நான் வந்து எஸ்பெஷலா உங்களுக்காக தான் நான் பண்றேன். ஸோ இது வந்து யாரும் வந்து அங்க தானே இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம், லைவ் தானே, வீடியோ தானே, 1.5 மணி நேரம் வீடியோ, இப்படி எல்லாம் யாரும் இன்னும் அதை வந்து தப்பா பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அது வந்து 24 hours நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல்ல இருக்கும். திருப்பி நீங்க ஏதாவது நோட் டவுன் பண்ணிக்கணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ த்ரூ த வீடியோ. ஓகே, ஸோ புக்கும் பென்னும் ரெடியா, நோட் டவுன் பண்ணிக்க ரெடியா? பிகாஸ் நம்ம பார்க்கும்போது எல்லா வீடியோவுமே பார்க்கறதுக்கு ஈஸியா ஓகே இதுதானே இருக்கும். ஆனா திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் மறந்துடும். ஸோ ப்ளீஸ் have a notebook and a pen and please note down all the tips and tricks of self grooming session. And to all the professionals, this is thoroughly a self grooming sessions. இது வந்து ப்ரொஃபஷனல் வே கிடையாது. இது நம்ம எங்கேயாவது வெளியில போறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நமக்கு ஈஸியா சிம்பிளா கம்மி ப்ராடக்ட்ஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஆனா சூப்பர் ஃபினிஷ் தான் நமக்கு தேவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைவ் செஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா இன்னைக்கு நான் காமிக்க போற லைவ் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நான் செல்ஃப் க்ரூமிங் மேக்கப் இன்னைக்கு நான் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் லிப்ஸ்டிக்ஸ் கலெக்ஷன்ஸ் என்னோடது இங்க வச்சிருக்கேன். ஐ திங்க் உங்களுடைய வீடியோல கொஞ்சம் தான் தெரியுது, பட் இங்க இருந்து இது வரைக்கும் வச்சிருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட். ஸோ என்ன மாதிரி லிப்ஸ்டிக் யாருக்கு சூட் ஆகும், எப்படி நம்ம ஒரு லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணணும், நம்மளுடைய ஸ்கின் டோன், நம்மளுடைய லிப் ஷேட், நம்மளுடைய லிப் சைஸ், நம்மளுடைய லிப்ஸோடைய டெக்ஸ்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல், மேபி திஸ் வீடியோ மைட் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் இன்னைக்கு செஷன் வந்து கொஞ்சம் நடுநடுவில் கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் நான் பேசுறேன். பிகாஸ் நிறைய அவுட் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, ஹைதராபாத்ல இருந்து, அப்ராட்ல இருந்து நிறைய பேர் வந்து they want me to tell these things in English also. So அதனால என்னடா இவங்க இன்னைக்கு இங்கிலீஷ்ல மட்டுமே பேசுறாங்களே, இல்ல இங்கிலீஷ் நிறைய பேசுறாங்களே நினைக்காதீங்க. தமிழ்லயும் எக்ஸ்பிளைன் பண்றேன், இங்கிலீஷ்லயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, so you are ready? ஓகே, என்னுடைய லாஸ்ட் லைவ் செஷன் உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டோரி போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த லவ். இன்னைக்கும் சூப்பர் கிவ் அவே இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நம்ம போன இதுல பார்த்தோம் we used liquid foundations. அதாவது நம்ம மேக்கோடது யூஸ் பண்ணோம். மேக் இல்லைன்னா என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் என்ன பிராண்ட்லாம் நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து இட்ஸ் a cream foundation. It's not a foundation, it's a concealer. It's a cream concealer because I always use professional products and I suggest you people to also use professional products. ஏன்னா நம்ம சின்னதா 100 rupees 200 rupeesனு 10 ப்ராடக்ட் வாங்கி 2000 செலவு பண்றதுக்கு ஒரே ப்ராடக்ட் நம்ம நச்சுன்னு கரெக்டா 2000 rupees செலவு பண்ணி வாங்கினா the finish will be perfect and you will also be happy. So அதனாலதான் I always suggest you people please buy professional ranges. உங்களுடைய ஸ்கின்க்கு வந்து எது சூட் ஆகுன்றத புரிஞ்சிட்டு ப்ராடக்ட் வாங்குங்க. அப்போ உங்களுடைய மணியும் வேஸ்ட் ஆகாது. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராண்ட் இட்ஸ் கோனா பி Kryolan. என்னடா Kryolan பிராண்டா, இதெல்லாம் ஒரு பிராண்டா அப்படின்னு நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க. இது வந்து ஒரு சூப்பர் பிராண்ட். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா இந்த Kryolan பிராண்ட் வந்து நம்மளுடைய மேக் முன்னாடியிலிருந்து இருக்கிற ஒரு பிராண்ட். நம்மளுடைய
டு பி வெரி ஃப்ராங்க், இன்னும் எங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பல காலமா பல வருடங்களா யூஸ் பண்ண ஒரு சக்சஸ்ஃபுல் பிராண்ட், இன்னைக்கு வரைக்குமே யூஸ் பண்ற ஒரு ரொம்ப ஃபேமஸான சக்சஸ்ஃபுல் பிராண்ட் இது. பிகாஸ் மெனி ஆஃப் தெம் டோன்ட் நோ, பிகாஸ் திஸ் இஸ் நாட் they don't create a TV commercial, show it in the TV, or they don't promote anywhere else, because this is a very successful brand for professionals. Okay, the word professional. So you also use this product because this is a professional product. Why this product is because this product has all shades. Since this is a professional product, if you are a very deep tone person or if you are a very fair tone person, in the கம்பெனில வந்து இந்த பிராண்ட்ல உங்களுக்கு ஷேட்ஸ் இருக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் ப்ராடக்ட். ஸோ என்ன பிக்மெண்ட்ஸ், என்ன டார்க் சர்க்கிள்ஸ், என்ன டார்க் மார்க்ஸ், என்ன நீங்க கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த ப்ராடக்ட் வச்சு நீங்க கவர் பண்ண முடியும். நம்மளுடைய ஜோதிகா சிம்ரன் மேம் பீரியட் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஹீரோயினா நடிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணது வந்து கிராலின் பிராண்ட் தான். ஓகேயா? ஸோ அதனாலதான் இன்னைக்கு நான் இதை பத்தி காமிக்க போறேன். நிறைய பேர் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணாங்க, பட் ஆனா வந்து நிறைய ஃபிளாப்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஹிட்டை விட நிறைய ஃபிளாப்ஸ் இருக்கும். ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஹிட்டை விட ஃபிளாப்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க இதை வந்து அவங்களுடைய ஷோரூம்க்கு போனீங்கன்னா கூட அவங்க வந்து அவங்க ஸ்டைல்ல காமிப்பாங்க. அவங்க ஸ்டைல்ல காமிக்கிறது வந்து இட் இஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்மளுடைய வெயிலுக்கு அது வந்து உருகும், இன்னும் பேட்சி ஆகும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஓகே, சோ இது பிரைஸ் என்னன்னு கேட்டீங்க. சோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பேலட். ஓகே, இட்ஸ் அ கலர் பேலட். சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்கு. சோ இது வந்து உங்களுக்கு இத்தனை ஷேட்ஸ் தேவையில்லை. சோ இதோடைய சிங்கிள் ஷேட் வந்து இட் வில் பி ஆல்மோஸ்ட் ஆஃப் இவ்வளவு பெரிய சைஸ் இருக்கும். இவ்வளவு பெரிய சைஸ்ல பெயிண்ட் ஸ்டிக், டிவி பெயிண்ட் ஸ்டிக்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா மேபி இது வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நான் பேலட் தான் வாங்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 1000 rupees தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷ கணக்குல வரும். நீங்க டெய்லி போட்டா கூட வருஷ கணக்குல வரும். அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கும். ஸோ ரொம்பவே ஹைலி பிக்மெண்டட் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோடைய கலர் வந்து ஓகே. நான் லிப்ஸ்டிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிக்மெண்டட் வேர்டு வந்து இன்னும் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதோட ஃபுல் கவரேஜ் மேக்கப்னு சொல்லலாம். சோ உங்களுடைய டார்க் சர்க்கிள், பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். ஓகே, சோ நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா ஃபவுண்டேஷன்ஸ் நீங்க வாங்கும் போது பை 2 ஷேட்ஸ். ஒன்னு வந்து லிட்டில் டார்க் அண்ட் ஒன்னு வந்து லிட்டில் ஃபேர். பிகாஸ் நம்ம வந்து திடீர்னு ஒரு நாள் வெயில போயிட்டு வரும்போது வி ஃபீல் நம்ம கொஞ்சம் டேன் ஆயிட்ட மாதிரி இருப்போம். ஸோ அப்போ வந்து நீங்க கொஞ்சம் பிரைட்டான டோன் போட்டீங்க அப்படின்னா அந்த மேக்கப் வந்து கிரே ஆகிறதுக்கோ இல்லாட்டி அது வந்து பேட்சி ஆகிறதுக்கோ மேக்கப் போட்ட மாதிரி தெரியறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ யூ கேன் யூஸ் தட் லிட்டில் டார்க்கர் ஷேட். திடீர்னு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபேஷியல் பண்ணிருப்போம், இல்ல வீட்டில் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருப்போம். ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து ஒரு ஷேட் பிரைட்டா தெரியும். ஸோ அப்போ நீங்க வந்து டார்க் ஸ்கின் டோன் போட்டீங்கன்னா, எப்போ யூஸ் பண்ற ஒரே டோன் போட்டீங்கன்னா நம்ம இருக்கிற டோனை விட கருப்பாயிட்ட மாதிரி தெரியும். சோ அதனால மை சஜஷன் இஸ் சூஸ் 2 shades, one little dark and other not little dark, one tone darker to your skin tone and one tone brighter to your skin tone. Okay, so இப்போ நம்ம வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி we did CTM, cleanse toner moisturizer. ஆனா டச்வுட் லக்கிலி நம்ம கிரைலான் மேக்கப்க்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் தேவையே இல்ல. ப்ளீஸ் நோட் இட் டவுன், இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ 3 ப்ராடக்டோட செலவு முதல்ல நமக்கு மிச்சம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கிரைலானோட ஷோரூம்க்கு போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க பிரைமர் வாங்கிக்கோங்க, மாய்ஸ்சரைசர் வாங்கிக்கோங்க, இது போட்டதுக்கு அப்புறம் இதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது தேவையில்லை, இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஏன்னா நான் 8 வயசுல இருந்து இப்போ வரைக்குமே இந்த கிரைலான் மேக்கப் தான் டிவி சீரியல்ஸ்க்கும் என்னுடைய படத்துக்கும் நான் யூஸ் பண்றேன். இதுல இருக்கிற ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன வெயில நடந்தாலும் போனாலும் வேர்த்தாலும் இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு சீக்கிரமா போகாது. ஓகேயா? சோ அதுதான் இதோடைய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஓகே, நான் ரொம்ப பேசாம சீக்கிரமா செஷன் ஆரம்பிக்கிறேன். சோ நாங்க வந்து டெசர்ட்ல சாங் ஆக்ட் பண்ணாலும் இந்த மேக்கப் போகாது, ரெயின் டான்ஸ் பண்ணாலும் இந்த மேக்கப் போகாது. சோ அதனாலதான் இந்த மேக்கப் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இஃப் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பிராண்ட், இதே இந்த ஸ்டைல வந்து நீங்க மத்த மேக்கப்லயும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். லைக் see, this is not a foundation, this is a concealer. That is why it covers the pigments and dark circles or any dark patches full coverage makeup. So this is actually a concealer, it is not a foundation. Okay, but
if you want this style of makeup to be done in a different brand, then I would suggest you to go for a Bobbi Brown stick foundation. It is a similar style. Okay, this is stick foundation. It's from Bobbi Brown, so you can just go and ask for the stick foundation, and then you can select according to your tone and then buy it. Sorry, நான் இங்கிலீஷ்ல பேசுறேன்னு ஏன்னா நிறைய மற்ற ஸ்டேட்ல இருந்தும் இருக்கிறதுனால நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். I repeat. Okay, fine. Or MACலே பாத்தீங்கன்னா they also have this foundation. It is called Tech Foundation. இது வந்து MAC உடைய foundation தான். Compact டப்பா மாதிரி தான் இருக்கும், but it is not a compact. It is a cream foundation. See, it has a creamy texture. ஸோ உங்களுக்கு மேக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் மேக்ல கூட இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவும் ரொம்ப நல்ல ஃபினிஷ் இருக்கும். ஸோ ஐ ரியலி லவ் திஸ் ஆல்சோ. இது ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சஜஸ்ட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பா வந்து இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இஸ் வெரி லெஸ். ஸோ நம்ம ஒரு 10 times 15 times மேபி 20 times போட்டோன்னே இது நமக்கு முடிஞ்சிரும். அண்ட் இதோடைய காஸ்ட் ஐ திங்க் சம் 3 to 4,000 இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நமக்கு டெய்லி மேக்கப்க்கு வந்து இட் இஸ் நாட் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி, பிகாஸ் எவ்ரி மந்த் வி ஹாவ் டு buy this product. Okay, but ஆனா இந்த நான் சொன்ன இந்த டிவி பெயிண்ட் ஸ்டிக் நீங்க வாங்குனீங்கன்னா டெய்லி போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசத்துக்காவது கண்டிப்பா வரும். ஸோ அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஸோ யூ கேன் ட்ரை கிரைலின். ஓகே, இதுக்கு என்னுடைய ஷேட். திஸ் இஸ் மை கிளியர் ஸ்கின். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி இருக்கேன். ஸோ இதில் வந்து என்னுடைய க்ரீம் டோனர் மாய்ஸ்சரைசர் எதுவுமே நான் அப்ளை பண்ணல. இந்த மேக்கப்புக்கு தேவையில்லை. அண்ட் points to be remembered before you apply this makeup or any makeup is, first வந்து உங்க skin வந்து sweat ஆகக்கூடாது. நீங்க skin வந்து full sweat ஆச்சுனா, if your skin is very if you sweat, if you have water in your skin, the makeup will not stick. அந்த makeup வந்து stick ஆகாது. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பிரைடுக்கே நீங்க வந்து வெளியில இருந்து உங்க வீட்டுல ஏசி இல்ல, ரொம்ப வேர்க்குது. ஸோ நீங்க எப்படி நீங்க வந்து அந்த வேர்வையை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கோ வாஷ் யர் ஃபேஸ். வைப் பண்ணாதீங்க. ஒரு விசிறி இருந்துச்சுன்னா இல்ல ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து விசிறுங்க. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு ஃபேஸ்ல வந்து ஒரு ஏசி ஃபீல் இருக்கும், அந்த கூல் ஃபீல் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம பாடியோட டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணி நமக்கு ஸ்வெட் ஆகாம நம்மளுக்கு வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா இருந்துச்சுன்னா கோ வாஷ் யோர் ஃபேஸ் வித் அ சோப். ஐ நோ சோப் இஸ் நாட் ரியலி சஜஸ்டபிள், பட் ஆனால் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து கண்டிப்பா ஃபேஸ்ல இருக்கக்கூடாது. இருந்தால் மேக்கப் சீக்கிரமா பேட்ச் ஆயிடும். ஸோ அதனால சோப் போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளீன் ஸ்கின்னோட நீங்க இந்த மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஸோ என்னுடைய பிக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய பிக்மெண்ட்ஸ். ஸோ அந்த பிக்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்டிக் வைக்கிறேன். ஜஸ்ட் ஃபிங்கர்ல எடுத்து வைக்கிறேன். பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு டாப் தான் பண்ணேன், என்னோட ஃபுல் பிக்மெண்ட்டும் கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க இன்னொரு பிக்மெண்ட் இருக்கு. ஜஸ்ட் எடுத்து வைக்கிறேன். ஸோ இதுக்காக நீங்க கலர் கரெக்டர் இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போறோம். See, if you wanted a real heavy makeup, கொஞ்சம் திக்கா வேணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டாட்ஸ் வந்து நீங்க கிட்ட கிட்ட வைக்கணும். See, I'm just keeping like a dots. Okay, because எனக்கு கொஞ்சம் ஹெவியா வேணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த டாட்ஸ் நான் வந்து கிட்ட கிட்ட வைக்கிறேன். Can you see it? Okay. ஸோ இதே எனக்கு கொஞ்சம் லைட்டா இருந்தா போதும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டாட்ஸை நீங்க தூரமா வச்சா போதும். சாரி, ஐம் யூசிங் மை மிடில் ஃபிங்கர், ப்ளீஸ் forgive me. இது பெட்டர் அப்ளிகேஷனுக்காக தான் நான் அப்ளை பண்றேன். நான் இன்னும் என்னுடைய அண்டர் ஐஸ்க்கு ஒர்க் பண்ணல, பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஒர்க் இன் த லாஸ்ட். நீங்க இன்னும் 2 விரல் எடுத்து வச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா ஒர்க் முடியும். ஸோ இன்னைக்கு நான் எங்க போறேன்? போன வீக் நம்ம வந்து ஜஸ்ட் ஜென்ரலா ஒரு ஆஃபீஸ்க்கு போற மேக்கப் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஐ திங்க் ஐம் கோயிங் டு மீட் அ பிரைட். ஐம் கோயிங் டு அட்டெண்ட் அ வெட்டிங்.
ஸோ அதனால வெட்டிங் மேக்கப்னால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸோட பண்ணலாம் இல்லையா. See, I will say something. When you do even 10 layers of makeup in your skin tone, உங்க skin tone foundationல 10 லேயர் நீங்க அப்ளை பண்ணாலும் அது தப்பா தெரியாது. ஆனா உங்க ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷன் ஐ நோ கொஞ்சம் பார்க்க இப்போ பயமா தான் இருக்கேன், பட் சொல்றேன். உங்க ஸ்கின் டோன்ல இல்லாம நீங்க ஒரு ஷேட் நீங்க ஒரு தின் லேயர் போட்டாலும் அது பார்க்க நீங்க பயங்கரமா தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய டிப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டு சூஸ் த ரைட் ஃபவுண்டேஷன் அக்கார்டிங் டு யோர் ஸ்கின். மேம் அதுதான் மேம் பிரச்சனையே, எப்படி மேம் நான் வந்து கரெக்டா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு வந்து சூஸ் பண்றது அப்படின்னு நீங்க நெக்ஸ்ட் என்கிட்ட கேட்பீங்க. எனக்கு புரியுது, கரெக்டா? ஓகே, இப்போ நான் பாருங்க டார்க் சர்க்கிள் இருந்துச்சு, ஸோ போட்டு கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கண்ணுக்கு மேல ஃபுல் ஃபேஸ் சேம் ஃபவுண்டேஷன், ஐ மீன் சேம் கன்சீலர். சி ஃபவுண்டேஷன் வந்து நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, ஃபவுண்டேஷன் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபவுண்டேஷனோடைய கவரேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க வாங்குற ப்ராடக்ட் இஸ் மேபி இட் மைட் நாட் பி அ ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட். So if your skin is clear, you can use any product because your skin doesn't need too much of makeup. If your skin is not clear, then you need a product which covers your dark circles, your pigments and everything. So just check the product. How to check the product I have explained in my last video. It is still there in the IGTV. You can just go and check how you have to check the full coverage before you buy a foundation. So you can check that video in my IGTV channel in the Instagram page. Okay, so இப்போ நான் ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் டேக்கிங் அ பியூட்டி பிளெண்டர். இது வந்து எங்களுடைய ப்ரொஃபஷனல் ஓவல் ஸ்பாஞ்ச். இது கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா எனி பியூட்டி பிளெண்டரை வெட் பண்ணிட்டு ஜஸ்ட் மேட்ச். இதில் வந்து உங்களுக்கு ப்ரஷ் கூட தேவைப்படாது. நான் இன்னைக்கு காமிக்கிற மேக்கப் டெக்னிக் வந்து வெரி மினிமல் ப்ராடக்ட்ஸ் பட் ஃபுல் கவரேஜ், லாங் லாஸ்டிங் and a professional way. Just blend avladhan. Sorry, my screen is locked. So sorry, my screen is locked. Okay, ஸோ இது ஆக்சுவலாக பேஸ் வந்து ரொம்ப க்ரீம் பேஸ்டுன்றதுனால யூ ரியலி டோன்ட் நீட் டு அப்ளை த மாய்ஸ்சரைசர் ஆர் அ டோனர் பிகாஸ் ரொம்ப க்ரீம் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்காது. ஓகேயா, வழவழன்னு இருந்தால் இந்த க்ரீம் நிற்காது, சீக்கிரமாக பேச்சஸ் வந்துடும். ஸோ உங்கள் ஸ்கின்லேயும் ஆயில் இருக்கக்கூடாது. ஸோ என்னோட நெக்ல ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணுறேன். நான் கிளாஸ் செஷன்ஸ்ல இருக்கும் போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, மார்னிங் ஒரு 9:30 10 o'clockலாம் கிளாஸ் செஷன் ஆரம்பிச்சிடும், ஈவினிங் வந்து ஒரு 6:30 7 o'clock வரைக்கும் கிளாஸ்ல இருப்பேன், டச்சப்பே பண்ண மாட்டேன், பவுடர் அப்ளை பண்ண மாட்டேன், லிப்ஸ்டிக் போட மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, மேம் உங்க மேக்கப் மட்டும் காலையில இருந்து இவ்வளவு நேரம் எப்படி மேம் உங்களுக்கு இவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஐ யூஸ் திஸ் மேக்கப் பிகாஸ் ரொம்ப பிஸி டேயா இருந்துச்சுன்னா அடிக்கடி என்னால் டச்சப் பண்ண முடியாது. ஸோ ஐ யூஸ் கிராலின். ஸோ என்னோட பிக்மெண்ட்ல மட்டும் இன்னொரு வாட்டி போடுறேன், வேற ஒன்றும் கிடையாது. சம் கொஸ்டின், ஆயிலி ஸ்கின்க்கு போடலாமா? ஆயிலி ஸ்கின்க்கு போடலாம், பட் அதுக்கான ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்கின் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், சோப் போட்டு வாஷ் பண்ணணும். ஃபார் ஆயில் ஸ்கின் பீப்புள் you have to wash your face with a soap, because if you wash it with a face wash, the face wash will still have some moisture in your skin, so that is not suitable for this makeup. So you have to wash your face with a soap and then apply this concealer. The same way you can apply your liquid concealer also, but today I'm showing a cream concealer.
Okay, my base is done. Okay, just ஒரே ஒரு concealer தான், full coverage, it's done. So my next step would be my compact. Okay, loose powder, as I say, it is not suggestible for our climate. It is very hot. நம்ம ஒரு வாட்டி வெயிலில் சும்மா டோரை தாண்டி வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளேயே நமக்கு வேர்த்துரும், லூஸ் பவுடர் எல்லாமே போயிடும், நம்ம மேக்கப் சீக்கிரமாக பேட்ச் ஆகிடும். ஸோ மார்னிங்லேருந்து உங்களுக்கு மேக்கப் வந்து ஈவினிங் வரைக்கும் டச் அப் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ வில் ஹாவ் டு அப்ளை அ காம்பேக்ட். ஓகே, ஸோ ஐ எம் யூசிங் Forever 52 காம்பேக்ட் in the shade of natural. Okay, I'm using natural compact one because this Forever 52 compact is a full coverage compact. It is a very budget friendly. It is super finish and stays very long. It doesn't really makes our skin oily. It is very nice. So I like this Forever 52 compact. So உங்களுக்கு வந்து budget friendly-ஆ இருக்கணும்ன்றதுனால நான் வந்து Forever 52 காமிக்கிறேன். உங்களுக்கு வேற என்ன compact வேணும்னாலும் like MAC, Bobbi Brown, you can use it. So I'm taking my powder brush and yeah, I'm just taking a small blending brush, and because எனக்கு எப்பவுமே வந்து கண்ணு கீழே வந்து தனியா பிரஷ்ல போட்டா தான் பிடிக்கும், ஸோ அதனால கண்ணு கீழே ஃபர்ஸ்ட் நான் வந்து காம்பேக்ட் போடுறேன். இந்த மேக்கப் போட்டுட்டு நீங்க பைக்ல போலாம், பஸ்ல போலாம், என்ன வெயில இருந்தாலும் ஸ்வெட் ஆகுது. பட் ஆயிலி ஸ்கின் பீப்புள் நீங்க காம்பேக்ட் வந்து மத்தவங்க வந்து ஜஸ்ட் லைட்டா 1 லேயர் போடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து 2 லேயர்ஸ் போட வேண்டியது இருக்கும். பிகாஸ் உங்க ஸ்கின் வந்து ஆயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒரு வாட்டி ஆயில் ஸ்வெட் வந்த உடனே மேல இருக்கிற லேயர் போயிட்டு உங்களோட செகண்ட் லேயர் நேச்சுரல் ஆயிடும். ஸோ யூ கேன் use it. See, some people are asking me prices because I am very poor in pricing because நிறைய products mix பண்ணி நான் யூஸ் பண்றேன், வாங்குறதுனால கரெக்டான பிரைஸ் எனக்கு தெரியாது. ஸோ ப்ளீஸ் அவங்களுடைய வெப்சைட்ல போய் பாருங்க, என்னுடைய சஜஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க போய் வாங்கிக்கலாம். ஓகே, ஐ திங்க் Forever 52 காம்பேக்ட் வந்து 500லேருந்து 1000 இருக்கும், எக்ஸாக்ட் பிரைஸ் தெரியல. ஓகே, அண்ட் இது வந்து என்னுடைய MAC பவுடர் பிரஷ். இதுக்கு MAC பவுடர் பிரஷ்க்கு வந்து நீங்க பவுடர் பிரஷ் வேற அமேசான்ல வந்து ஜஸ்ட் 300 to 500ல உங்களுக்கு ஒரு பிரஷ் கிடைக்கும்னு சொன்னேன், லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ யூ கேன் ஆல்சோ செக் தட். இன்னும் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து எனக்கு MAC பிரஷ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா யூ கேன். இது நீங்க வந்து பிரஷ்ல தான் போடணும்னு அவசியம் இல்லை, பவுடர் பேட்ல கூட போடலாம். பிரஷ்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஐ மீன் லைட்டா வரும். பவுடர் பேட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். ஸோ அது பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் பவுடர் பேட்லயே போட்டு காமிக்கிறேன். ஃபுல் ஃபேஸ் காம்பேக்ட். foreheadல எப்பவுமே கம்மியா போடுங்க, foreheadல ஜாஸ்தி போடாதீங்க. always apply a very little powder in the forehead. ஓகே, ஈக்குவல் ஆயிடுச்சா? So I can see a little dark circle. Dark circle இருந்தா நான் ஒரு டிப் சொன்னேன் போன வாட்டி, யாருக்கு ஞாபகம் இருக்கு? So dark circle தெரிஞ்சா ஈஸி டிப் என்னது சொல்லுங்க. I am using, yes, பாக்குறேன் யார் சொல்றீங்கன்னு. ஒரு ஷேட் டார்க் கலர் காம்பேக்ட். இப்போ நான் யூஸ் பண்ண காம்பேக்ட் உடைய நேம் வந்து நேச்சுரல். அதை விட ஒரு ஷேட் டார்க்க வந்து ஹனி. ஓகேயா? ஸோ ஹனி காம்பேக்ட் எடுக்கிறேன். பவுடர் பஃப்ல கண்ணுக்கு கீழே அப்ளை பண்றேன். நீங்க நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸ்ல பாப்பீங்க, இங்க இருக்கிறத விட இந்த இடத்துல இன்னும் லைட்டான கன்சீலர் போடுவாங்க.
ஆமாவா இல்லையா? பட் ஐ டோன்ட் டூ தட் பிகாஸ் நமக்கு கேமரால பாக்குறதுக்கு அது மறைஞ்ச மாதிரி இருக்கலாம், நேர்ல பார்க்கும்போது அந்த இடம் மட்டும் ஒயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிரேயா தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே இருக்கிற பேஸ் வந்து டார்க், மேல நீங்க அப்ளை பண்ற ஷேட் லைட். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகும், ஒரு மாதிரி கிரேயா தெரிய சான்சஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், என்னுடைய டார்க் காம்பேக்ட், ஒரு ஷேட் டார்க் காம்பேக்ட கீழே மட்டும் எங்கெல்லாம் எனக்கு டார்க் சர்க்கிள் தெரியுதோ அங்க அப்ளை பண்ணிட்டு, see now it looks better. அதுக்கு மேல என்னுடைய ஸ்கின் டோன் காம்பேக்ட், சாரி என்னுடைய லென்ஸ் வந்துடுச்சு. I'll just take this out later. சாரி என்னோட ஒரு லென்ஸ் வந்துடுச்சு. ஸோ அது இன்னொரு லென்ஸ் நான் அப்புறமா போடுறேன். or I'll just take this out. எடுத்துட்டேன். ஓகே ஓகேயா, என்னோட டார்க் சர்க்கிள் கவர் ஆயிடுச்சா? கொஞ்சம் பெட்டரா இருக்கு இல்லையா? ஓகே, பிகாஸ் நம்ம பண்றது செல்ஃப் க்ரூமிங் செஷன், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கவர் இட் ஃபுல்லி. நம்ம பாக்குறதுக்கு பிரைட்டா நேச்சுரலா ஈக்குவலா இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஐ ஷேடோ டெக்னிக். You all know என்னுடைய லாஸ்ட் வீடியோல வந்து Forever 52 உடைய நியூ blush palette இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இந்த blush palette வந்து நம்ம வெறும் blushக்காக மட்டும் இல்ல, நம்ம ஐ ஷேடோக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் என்ன யூஸ் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா, இட் இஸ் அ வெரி எப்படி சொல்றது, பீச்சிஷ் கோல்டிஷ் ட்ரெஸ். ஸோ அதனால என்னுடைய ஐ ஷேடோவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி நேச்சுரலா வைக்கலாம்னு இருக்கேன். ஸோ this is the new Forever blush palette. It has a very peachy shades. So adanal na vandu indha blush palette da use panna poren as my eyeshadow. So I'm taking a Forever 52 eyeshadow blending brush. Okay, so idhula enna shade edukala, I'm going to have a very natural look. So maybe this first idu edukalama. Yeah, so நான் என்ன சொன்னேன் போன செஷன்ல, ஃபர்ஸ்ட் டி சாக்கெட்ல ஆரம்பிக்கணும். ஸோ நான் டி சாக்கெட் ஆரம்பிக்கிறேன். ஓகே, பிளெண்டிங் ப்ரஷ்ஷா இருக்கணும். யூ ஹாவ் டு பிளெண்ட் இட். தி ப்ரஷ் இஸ் ஃப்ரம் Forever 52 eyeshadow blending brush. Okay, very subtle look. Okay, and this side. ஜென்ரலாவே நம்ம ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பும் போது வீட்டுல இருக்கிறவங்க நம்மள திட்டிட்டே இருப்பாங்க, எவ்வளவு நேரம் கிளம்புவ, சீக்கிரமா கிளம்பு. அதுவும் குழந்தைங்களை நிறைய வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பாத்துக்கணும், அவங்களுக்கு பேக் செட் பண்ணணும், அவங்கள ரெடி பண்ணணும். கடைசியில பார்த்தா நம்ம என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருப்போம், இந்த பிளவுஸ் போடணும், அந்த ஜுவல்லரி போடணும், இந்த மேக்கப் பண்ணணும்னு. கடைசியில எதுவுமே வேணப்போ ஐம் டன் அப்படின்னு சும்மா கிளிப் போட்டுட்டு போயிடுற நிலைமை ஆயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஈஸி டெக்னிக்ஸ் வில் ஹெல்ப் யூ அவுட் சீக்கிரமா ரெடி ஆகிறதுக்கு. ஸோ that is what I'm trying to help you out. Okay, D socket la potirukken. Done? Okay, so next easy tip. இந்த மாதிரி நிறைய லிக்விட் ஐ ஷேடோஸ் இருக்கு Forever 52 ல. ஓகேயா, இது வந்து magnificent liquid eyeshadows. They have lot of shades in this. They have this copper, they have this green, they have silver, they have a dark copper. Idu paaka red madri irukku, but it is a very dark copper. So we can say burgundy or a very light gold. So இந்த மாதிரி நிறைய shades இருக்கு. So உங்களுக்கு என்ன shade வேணுமோ you can just shop it from their website. So I am choosing something related to my costume. So this is a very rose gold. So I'm going to take this liquid eyeshadow. This has the shimmer in it. So நீங்க தனியா இதுக்காக எது shimmer eyeshadows la apply பண்ண வேண்டாம். So just இத நான் எடுக்கிறேன். Okay, so just உங்களுடைய D socketல லைட்டா apply பண்ணிட்டு just spread it.
சாரி டி சாக்கெட்ல எல்லாம் உங்களுடைய we call this as one second just உங்களுடைய crease area crease டி சாக்கெட் கீழே crease ஏரியால நீங்க வந்து பட் இதுல வந்து என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா இது ட்ரை ஆகுற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட் அ லிட்டில் பிட் பிகாஸ் திஸ் இஸ் அ லிக்விட் ஐ ஷேடோ. ஸோ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அது வந்து லைன்ஸ் ஆகி பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு வெயிட். திஸ் இஸ் ஃப்ரம் ஃபார் எவர் 52 லிக்விட் ஐ ஷேடோ. ஸோ இங்க பாருங்க நான் கோல்ட் அப்ளை பண்ணிருக்கேன். இதுக்காக திருப்பி நீங்க வேற 10 ஷேட்ஸ் நீங்க கோல்டு இதுக்கு மேல நீங்க அப்ளை பண்ண வேணாம் பிகாஸ் இதோடைய பிக்மெண்ட் இஸ் வெரி ஹை. ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே சாஃப்ட் அண்ட் சட்டிலா இருக்கும். ஓகே, so this side கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ நான் கண்ணு ஓப்பன் பண்ணாம க்ளோஸ் பண்ணியே திருப்பி நான் ஃபர்ஸ்ட் எடுத்த அதே ஷேட் எடுத்து என்னுடைய டி சாக்கெட்டை திருப்பி ஒரு வாட்டி பிளெண்ட் பண்றேன். ஸோ என்னுடைய கோல்டு எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் போட்ட ஷேட் எங்க ஃபினிஷ் பண்ணிருக்கேன் அப்படின்றது தெரியாம ரெண்டுமே ஈக்குவலா பிளெண்ட் ஆகி ஒரே ஷேட் மாதிரி தெரியும். எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது எப்பவுமே ஐ ஷேடோ அப்ளை பண்ணும் போது தெரியக்கூடாது. This we call it as a packing area and this we call it as a D socket because packing area la நம்ம எப்பவுமே eyeshadow இப்படி blend பண்ண மாட்டோம். We pack the eyeshadow and நம்மளுடைய D socket ல வந்து we blend it. Okay, so D socket ல பண்ணும்போது it is always blending and இந்த இடத்துல பண்ணும்போது it is always packing. Okay, cool. Okay, soft and subtle eyeshadow. Okay, so என்னுடைய forever 52 blush palette liye என்னுடைய ஐ ஷேடோவும் போட்டுட்டேன். Now next is going to be my eyebrows. என்னுடைய favorite eyeshadow eyebrow palette. This is from Miss Claire. Miss Claire ன்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து வேற எந்த ப்ராடக்ட்டுமே இதில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனா இந்த மிஸ் கிளேர் ப்ராடக்ட் வந்து இந்த ஐப்ரோ பேலட்ல இருக்கிற இந்த கலர்ஸ் என்ன வேற எந்த பிராண்ட்லயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் தே ஹேவ் திஸ் எக்ஸ்ட்ரீம் பிளாக், பிரவுன் அண்ட் அதை விட கொஞ்சம் லைட் பிரவுன் and this grayish tone. So I really like this palette a lot. So adanala I use this palette for my eyebrows. Idile ungalku oru brushum kuduthirukanga. So this brush itself will be very useful. This is very budget friendly, some 400 to 500 range da idu. So you can try this. This is from Miss Claire. Yeah. So na enna pandren the brush la vandu first black dip pandren. Okay, na pona vaati enna pannேன், in case if you want to draw it you can also draw it from your kajal. பட் ஆனால் இந்த வாட்டி நான் என்ன பண்றேன், ட்ரா பண்ணாமலேயே நம்மளுடைய ஐப்ரோ பேலட் வச்சு நம்ம பண்ணலாம். பிகாஸ் நம்ம சில சமயம் ட்ரா பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும், பா யாரும் அந்த பொண்ணு மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ட்ரா பண்ணாமலேயே நம்ம ஜஸ்ட் இருக்கிற நேச்சுரல் ஐப்ரோஸ். மை ஐப்ரோஸ் ஆர் நாட் டன். என்னுடைய ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணல பிகாஸ் ஆஃப் தி குவாரண்டைன். இட் இஸ் நாட் ஐப்ரோஸ் பண்ணல, த்ரெடிங் பண்ணல நான். பட் சாரி, த்ரெடிங் பண்ணாமலேயே we can do it. அதே பிளாக் எடுத்து ஜஸ்ட் ட்ரா. சின்ஸ் இட்ஸ் அ பவுடர், நீங்க தப்பு பண்ணா கூட அது உடனே நீங்க கரெக்ட் பண்ணிக்க முடியும். காஜல்ல கரெக்ட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ நீங்க பவுடர்ல கரெக்ட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நான் பிளாக் எடுத்திருக்கேன். என்னுடைய பிளாக்கை வந்து ஹாஃப்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பிளாக் எடுத்திருக்கேன்.
ஓகே ஸோ என்னுடைய half eyebrows done. ஃப்ரண்ட்ல the palette is from Miss Claire. ஓகே நீங்க நைக்கால டைப் பண்ணாலே உங்களுக்கு இது கிடைச்சிரும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் த brown. I'm taking the brown. So I'm just taking the brown and just doing my front. No black. Frontல black தொட்டிங்க குழந்தைங்களுக்கு ஐப்ரோஸ் வரைய போல அந்த மாதிரி ஆயிடும். So it's only brown. Okay. So always eyebrows வந்து நேச்சுரலா இருந்தா தானே பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். This is a very basic method to do your eyebrows. நம்ம நிறைய யூடியூப்ல perfect eyebrows technique எல்லாம் நம்ம பாப்போம். Yes, that is a professional way. அது எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்துராது. So first இந்த மாதிரி பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. So இது வந்து நம்ம டெய்லி நமக்கு பண்றதுக்கு வந்து it is a very simple technique. So first basic try பண்ணீங்கன்னா then professional way வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வந்துரும். Okay? Done. Next kajal, என்னுடைய favorite kajal, Chamber kajal, 295 kajal. The kajal is from Chamber. Stay on kajal போன வாட்டி கேட்டாங்க. நான் ஒரு மெசேஜ் பார்த்திருந்தேன். பென்சில் பெட்டரா இல்ல ரோல் ஆன் பெட்டரா? பென்சில் நம்ம வந்து வாட்டர் லைன்ல வரையும் போது சில சமயம் குத்தும், என்னுடைய பிரைட்ஸ்க்கு குத்தும். ஸோ அதனால எனக்கு பேசிக்கா ரோல் ஆன் காஜல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து லைனர் ஃபர்ஸ்ட் போட மாட்டேன், ஃபர்ஸ்ட் காஜல் போடுவேன். பிகாஸ் லைனர் நமக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த பக்கம் திக்கா வரும், இதை திக்கா வந்துருச்சுன்னு இதை திக் பண்ணுவோம், இது இதை விட திக் ஆயிடும், ஸோ ஃபுல்லா மெஸ்ஸி ஆயிடும். ஸோ அதை விட நீங்க வந்து காஜல்ல ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ ஆர் பிகினர் ட்ரை இட் இன் அ காஜல். காஜல் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வேணும்னா யூ கேன் டூ அ வெரி தின் லைனர். ஓகே அதுதான் இன்னைக்கு நான் காட்ட போறேன். பிகாஸ் போன வாட்டி நம்ம நோ லைனர் டெக்னிக் பண்ணிருந்தோம். இந்த வாட்டி வி கோனா யூஸ் த காஜல். ஓகே காஜல் இஸ் ஃப்ரம் சேம்பர். காஜலோடைய பிரைஸ் வந்து 295 தான். இங்க பாருங்க நான் ஒரே ஸ்ட்ரோக் தான் போடுறேன். அந்த ஒரு ஸ்ட்ரோக்லயே இட் ஹேஸ் தட் எக்ஸ்ட்ரா பிளாக் பிக்மெண்ட் இன் இட். ஸோ ஐ ரியலி லவ் திஸ் காஜல். அண்ட் ஸ்மஜ் ஆகாது. உங்களுக்கு ஸ்மஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே ஸ்மஜ் பண்ணீங்கன்னா ஸ்மஜ் ஆகும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா அது ஸ்மஜ் ஆகவே ஆகாது. காலையில போடுற காஜல் ராத்திரி வரைக்கும் ட்ரஸ்ட் மீ கலையவே கலையாது. See, மார்க்கெட்ல கம்மி விலையில நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. பட் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட். சம்டைம்ஸ் நம்ம வந்து ரொம்ப நினைக்கிறோம் நம்ம வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும், அந்த பிராண்ட் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். For self-grooming, for your personal use, I don't think you really have to be a brand person. நமக்கு finish தான் important. உங்ககிட்ட பட்ஜெட் இருந்தா பிராண்ட் வாங்கிக்கோங்க, பட்ஜெட் இல்லைன்னா கம்மி பட்ஜெட்லயே பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எஸ் இருக்கு. சரிங்க, ஓகே. ஸோ எப்பவுமே காஜல் வந்து ஃப்ரண்ட்ல தின்னா இருக்கணும், பின்னாடி திக்கா இருக்கணும். ஓகே, ஃப்ரண்ட்ல தின்னா இருக்கணும், பின்னாடி திக்கா இருக்கணும். ஓகே, so if you want to write in your upper waterline as I showed you in my last video, you can see. எனக்கு பிராக்டிஸ் இருக்கிறதுனால கண்ணாடி பார்க்காமலே நான் வரையறேன். ப்ளீஸ் கண்ணு குத்திக்காதீங்க, பார்த்து பண்ணுங்க. பென்சில்ல பண்ணாதீங்க, குத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரோல் ஆன்ல பண்ணீங்கன்னா நீங்க மிஸ்டேக்கா குத்திக்கிட்டாலும் உங்களை அது ஹர்ட் பண்ணாது. Okay, this is just an optional. If you want, you can do it. If you want to avoid it, you can avoid it. ஓகே, என்னுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் திருப்பி எப்படி டைப்ஸ் ஆஃப் லைனர், ஆங்கிள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வாட்டி பிகாஸ் நம்ம செகண்ட் கிளாஸ்ன்றதுனால சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஆரம்பிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒன் லைன் தான் நான் வரைஞ்சிருக்கேன், ஆங்கிள் எல்லாம் நான் போடல. ஓகே,
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மஸ்காரா. ஸோ நான் போன வாட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நான் லேஷஸ் வைக்க போறேன். ஸோ லேஷஸ் வைக்கும் போது நீங்க எந்த மஸ்காரா வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்க மேபிளினுடைய கொலோசல் காஜல் கூட யூஸ் பண்ணலாம். கொலோசல் காஜல் தான் நினைக்கிறேன். கொலோசல் அந்த yellow one மஸ்காரா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் லேஷஸ் வைக்கிறதுனால த யூஸ் ஆஃப் மஸ்காரா பிஃபோர் யூ அப்ளை தி லேஷஸ் இஸ் பிகாஸ் நம்மளுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுடைய லேஷஸ் உடைய ஹேர்ல ஒயிட்டா தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து மஸ்காரா போடுறோம். பிகாஸ் நமக்கு லேஷஸ் எப்படி வேணாலும் நம்ம வைக்கலாம். தின்னா வேணுமா, திக்கா வேணுமா, நீங்க கீழே இருக்கிற லேஷஸ் ரொம்ப திக் ஆக்கிட்டு அதுக்கு மேல நீங்க லேஷஸ் வச்சீங்கன்னா அது ரொம்ப திக் ஆயிடும். அண்ட் ரெண்டு லேஷஸும் வந்து மேட்ச் ஆகாது, பிளெண்ட் ஆகாது. ஸோ எனக்கு அது பேசிக்கா பிடிக்காது. ஸோ நீங்க அதுக்காக வந்து ரொம்ப பெருசா லேஷஸ் வர வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க எனி நார்மல் மஸ்காராவே யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ற மஸ்காரா வந்து டூ ஃபேஸ்ட் அப்படின்ற பிராண்டோடது. பட் யூ கேன் யூஸ் நார்மல் மஸ்காரா ஆல்சோ. ஓகே, நம்மளுடைய மேக்கப் ப்ராடக்ட் ரிமூவ் பண்றதுக்காக மட்டும்தான் நான் மஸ்காரா யூஸ் பண்றேன். நாட் டு பிரிங் த லேஷஸ் பேக். ஓகே, நான் சொன்னது இந்த மஸ்காரா தான். ஓகே, நார்மல் மஸ்காரா, பேசிக் மஸ்காரா, இது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் டு ரிமூவ் தி ப்ராடக்ட் ஃப்ரம் யோர் லேஷஸ். எனக்கு என்னுடைய ஸ்டார்டிங் வாட்டர் லைன்ல வந்து அப்போ வாட்டர் லைன்ல கொஞ்சம் ஒயிட் லைன் தெரியுது. ஸோ அதனால அதை மட்டும் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். I am teaching you a very basic liner technique. நம்ம எல்லாருமே மேக்கப் போடலனா கூட ஐலைனர் மட்டும் போடுற பர்சன் இருப்போம் இல்லையா? நம்ம ஐலைனர் மட்டும் போட்டுட்டு வெளியில போவோம் இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னோட லிப்ஸ்டிக். ஸோ இன்னைக்கு என்னோட லிப்ஸ்டிக்ஸ் நிறைய இங்க இருக்கு. பட் என்னுடைய ஃபேவரட் லிப்ஸ்டிக் ஐ வாண்ட் அ வெரி நியூட் ஷேட். ஸோ அதனால ஐ எம் டேக்கிங் இட் ஃப்ரம் Estee Lauder. பட் ஆனால் நான் இப்போ லிப்ஸ்டிக்ஸ் நான் நெக்ஸ்ட் எல்லாமே சொல்றேன். அப்பவும் இதை நான் சொல்றேன். ஓகே, நான் ஜஸ்ட் அப்ளை பண்றேன். Okay, drag down. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிள் வெட்டிங்க்கு போறேன் அப்படின்னா எனக்கு தேவை மிரரோட லைட் பவுன்சர். எனக்கு தேவை ஒரு ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், ஐஷேடோ, ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக். ஸோ என்னுடைய ஒரு பேசிக் பர்சனாக இருக்கீங்க, ஒரு ரொம்ப சிம்பிள் மேக்கப் வேணும்னா யூ கேன் ஸ்டாப் ஹியர். பட் இதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பட் ஒரு பேசிக் ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா வேணும். இஃப் இன் கேஸ் யூ கோனோ பி அ பர்சன் இன் பிட்வீன் இந்த ரூம், யூ கோனா பி அ பர்சன், நீங்க நிறைய கேமரா முன்னாடி, போட்டோகிராஃப் முன்னாடி எல்லாம் நிக்க போறீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த கான்டர்லாம் தேவை இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த கான்டர் எல்லாம் பண்ணுவோம், லேஷஸ் அப்ளை பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். நான் சொல்றது லேஷஸ் எல்லாம் வேண்டாம் மேம், எனக்கு ஜஸ்ட் ஒரு 35-40 இயர்ஸ்க்கு மேல எனக்கு சிம்பிள் மேக்கப் வேணும்னா ஐ கேன் ஸ்டாப் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? we gonna make our eyes little bold and beautiful. ஓகே, ஸோ நான் என்ன எடுக்கிறேன்? ஹூடா பியூட்டி லேஷஸ் எடுக்கிறேன், என்னுடைய ஃபேவரட். நான் எனக்கு எப்பவுமே லேஷஸ் கொஞ்சம் திக்கா வச்சா பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்சம் திக்கா இருக்கிற லேஷஸ் எடுக்கிறேன். அண்ட் ஹூடா பியூட்டியோட இந்த லேஷஸ் உடைய நேம் வந்து ஸ்கார்லெட். ஸோ ஐம் டேக்கிங் இட் அவுட். So in case உங்களுடைய கண்ணு ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னா, if you have a very small eyes, then you have to choose a lashes which is very thin and natural. ஏன்னா நீங்க ரொம்ப திக்கா எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஐஸ் வந்து விசிபிளா தெரியாது. So you have to choose a very thin and natural lashes. And if your eyes are very small, you have to take your lashes and then cut the last one. அதாவது எண்ட் இப்போ தெரியுது இல்லையா? இந்த எண்ட்ல தான் நமக்கு வந்து லேஷஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ இந்த எண்டை வந்து லைட்டா கட் பண்ணிட்டு நீங்க வந்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. உங்க ஐஸ்னால பெருசா இருந்துச்சுன்னா நீங்க அதை அப்படியே ஒட்டலாம், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஐம் கோனா டேக் மை ஃபேவரட் Forever 52 lashes glue.
வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி நைஸ். ஸோ எப்படி ஓட்டுறேன், எப்படி போடுறேன், lashes-ல எப்படி கம் வைக்கிறேன். ஸோ see, this is my lashes. எடுத்து ஒரு ரொம்ப தின்னா அப்ளை பண்றேன். பட் ஆனா ஃபுல் லைன் இருக்கணும், நடுவுல கேப் இருக்க கூடாது, ஃபுல் லைன் இருக்கணும். You all see it? Okay. So நான் இதை என்ன பண்றேன், இதை அப்படியே வச்சிடுறேன். இதை நான் இப்போ ஐஸ்ல ஓட்டல, பிகாஸ் மை lashes are little thick. ஸோ என்ன ஆகும், இது திக்கா இருக்கிறதுனால சீக்கிரமா வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த lashes வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை கொஞ்ச நேரம் விட்டுருங்க. நான் என்னுடைய செகண்ட் lashes எடுத்து lashes glue போடுறேன். Hope you all like the session. Okay. So என்னோட செகண்ட் lashes-க்கு lashes glue போட்டேன். இதையும் இப்போ நான் பக்கத்துல வச்சுட்டு now I'm taking back my first lashes and I am doing the second coat of the lashes glue, because the lashes glue might be too much, but since these lashes are thick, you know, even if you apply it in the morning and if you want to remove these lashes in the night, these lashes will not come, trust me. Okay, so second coat அதே மாதிரி போட்டு கொஞ்சம் ஸோ என்னுடைய lashes-அ ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஓட்டுறேன். சென்டர்ல ஒட்டிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய எட்ஜ் வந்து பிளேஸ் பண்றேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரண்ட்டை வந்து பிளேஸ் பண்றேன். lashes. How many times we can use the same lashes? It depends upon the lashes you buy. நீங்க வந்து நல்ல branded lashes இல்ல நல்ல கொஞ்சம் price கொடுத்த lashes வாங்குனீங்க அப்படின்னா நீங்க அந்த lashes வந்து நீங்க கம் எடுத்துட்டு, நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அதுல கம் இருக்கும், அந்த கம் மட்டும் லைட்டா இப்படி நீங்க உரிச்சீங்கன்னா அது மாதிரி ஒரு மாதிரி கம்மா வந்துடும். ஃபெவிகால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க எத்தனை வாட்டி அந்த lashes நல்லா இருக்கும் அத்தனை வாட்டி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதை வாஷ் பண்ணலாம் எதுவுமே தேவையில்லை. You can just keep it and use it. Till the lashes are good, you can reuse it. இந்த edge மட்டும் லைட்டா அப்படி தூக்கி விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்படி மேல பிரஸ் பண்ணி விட்டுட்டு edge மட்டும் லைட்டா தூக்கி விடுங்க. ஓகே, my lashes. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 50% ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்க ஒயிட்டா இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இப்போ நீங்க செகண்ட் கோட் போட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க lashes சீக்கிரமா வராது. இந்த கம் இப்ப பார்க்க ஒயிட்டா இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் அப்புறம் இது வந்து டிரான்ஸ்பரண்டா ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த கம் வந்து தெரியாது. ஸோ அதனால நீங்க பயப்படாம நீங்க வந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ என்னுடைய lashes சேம் சென்டர், corner and in the front. Lens போட்டிருந்தா இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும், பட் என் லென்ஸ் வந்துருச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம், ஸோ ஐ ஜஸ்ட் டுக் தெம் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ மேல நம்ம வந்து திக் lashes பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கீழே கண்ணு வந்து கொஞ்சம் மொட்டையா இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் நம்ம டீடைலிங் பண்ணா இன்னும் அந்த கண்ணு பார்க்கறதுக்கு அழகா தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், ப்ரஷ் பவுச், ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்திருக்கேன். நீங்க எது வேணாலும் பண்ணலாம். ஐ எம் டேக்கிங் தி சேம் ஐப்ரோ பேலட் இருக்கு இல்லையா, ஸோ இதே ஐப்ரோ பேலட்டை வந்து எடுத்து இதுல கீழே இருக்கிற ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டுத்தையும் இப்படி ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ் டஸ்ட் பண்ணிட்டு கீழே
See, we are just playing with colors, so it doesn't matter. நீங்க self grooming பண்ணும்போது நீங்க என்ன ப்ராடக்ட் வச்சு பண்ணீங்கன்னு யாருமே வந்து பார்க்க போறது கிடையாது. As I say, we only need the finish. We don't need like என்னடா ஐப்ரோ பேலட்ல இருக்கிற கலர் எடுத்து பண்றாங்களே. உங்ககிட்ட ஐ ஷேடோ இருந்தா ஐ ஷேடோல பண்ணலாம். Now I'm just showing the possible ways to do with what is available. See the difference. இந்த கண்ணு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு, இந்த கண்ணு இன்னும் பார்க்கிறதுக்கு அழகா டீடைலா இருக்கு. இருக்கா இல்லையா? ஓகே, இன்னும் கண்ணு பார்க்கிறதுக்கு அழகா பெருசா தெரியும். எப்பவுமே நான் சொன்ன மாதிரி மேக்கப்ல வந்து கண் எப்பவுமே பிரைட்டா இருக்கணும். கண்ணு ரொம்ப சிம்பிளா இருந்தா மேக்கப் பாக்குறதுக்கு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கண்ணுக்கு ஃபோக்கஸ் போற மாதிரி மேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளோ ஹெவி மேக்கப் பண்ணாலும் அது பாக்குறதுக்கு நேச்சுரலா இருக்கும். ஓகே ஓகே, சோ இது இன்னும் அழகு பண்ணலாம் நினைச்சா கீழே நம்ம காஜல் எழுதலாம், காஜல் எழுதாமலே விடலாம். காஜல் எழுதாம இருக்கிற லுக் வந்து இப்படி இருக்கும், காஜல் எழுதின லுக் வந்து எப்படி இருக்கும். சோ காஜல் எடுக்கிறேன், சேம் சேம்பர் காஜல். நம்ம தமிழ்ல ஒரு ஃபேமஸ் பாட்டே இருக்கே, கண்ணுக்கு மை அழகு. Can you see it? Yeah. பாருங்க. Thank you for all the love which you're messaging. Nariya heart symbols pakre. Thank you so much. Hope this session is really useful for you people. Okay. Ta-da. Okay, இன்னும் கொஞ்சம் கண்ணு நல்லா பிரைட்டா அழகா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எப்பவும் பண்ற மாதிரி கான்டர் உங்களுக்கு தேவைன்னா பண்ணலாம். ப்ளீஸ் டெய்லி ஆஃபீஸ்க்கு போறதுக்குலாம் கான்டர் தேவையில்லை. கான்டர் எப்போ தேவை, நீங்க ஏதாவது ஒரு கேமரா முன்னாடி நிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா கான்டர் தேவை. எனி ப்ரொஃபஷனல் வே then yes you need a contour. Okay, so contour brush. ஸோ என்னுடைய கான்டர் ப்ரஷ் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா ஃப்ளஃபியா இருக்கணும். இது ஆங்கிளா இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. So I'm taking my favorite contour palette from Forever 52. ஏன்னா போன வாட்டி கூட கேட்டாங்க, மேம் கான்டர் எப்படி என்னுடைய ஷேடுக்கு நான் சூஸ் பண்றது அப்படின்னு. நீங்க இந்த மாதிரி ஒரு பேலட் வாங்கிக்கலாம். ஏன்னா இதுல வந்து எல்லா ஷேட்ஸுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு கான்டர் லைட்டா வேணா நீங்க லைட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு டார்க்கா வேணும்னா நீங்க டார்க் ஷேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேலட்ல வந்து 8 ஷேட்ஸ் இருக்கு. ஸோ 4 shades is for contour and 4 shades is for highlighter. So I really love this palette because நம்மளுடைய இந்தியன் ஸ்கின்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பேலட் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கு அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ ஐ ரியலி லைக் திஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஓகே, கான்டர். ஸோ போன வாட்டியும் சொன்னேன் கான்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு, இன்னைக்கும் சொல்றேன். என்னுடைய டாப் ஆஃப் த இயர்ஸ்ல இருந்து மிடில் ஆஃப் த நோஸ் வரைக்கும். சின்ஸ் மை ஃபேஸ் இஸ் லாங், ஐ எம் பிரிங்கிங் இட் லாங். என்னோட ஃபேஸ் ஷார்ட்டா இருந்தா கொஞ்சம் தூரம் இழுத்தா போதும். சி, ரொம்ப மூக்கு வரைக்கும் இழுக்காதீங்க. நேர்ல பாக்குறதுக்கு அது ஒரு மாதிரி ஆடா தெரியும். இன்னும் கூட நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு கான்டர் பழக்கம் இல்ல. ஏன்னா நானே சில சமயம் பிரைட்ஸ்க்கு கான்டர் பண்ணா வீட்ல இருந்து அப்பாவோ இல்ல அம்மாவோ வந்து, என்னம்மா இங்க மட்டும் கருப்பா இருக்கு, இங்க மட்டும் மேக்கப் போடலையா, இங்க என்னமா ஒரு கோடு தெரியுது அப்படிலாம் கேட்பாங்க. சோ இன்னும் நம்ம ஊர்ல வந்து அந்த அளவுக்கு நம்ம கான்டருக்கு வந்து யூஸ் ஆகல. சோ அதனால நீங்களும் எங்கேயாவது கல்யாணத்துக்கு பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் எல்லாரும் உங்களையும் கேட்பாங்க. சோ கான்டர் வந்து எப்பவுமே சாஃப்ட் அண்ட் ஜென்டலா இருந்தா பார்க்க அழகா இருக்கும். நம்ம எதுக்கு கான்டர் பண்றோம், நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கும் நம்ம சீக்ஸ் கொஞ்சம் ஒல்லியா தெரியறதுக்கும் நம்ம கான்டர் பண்றோம்.
என்னுடைய நோஸ்க்கு நான் கான்டர் பண்ண மாட்டேன். காமனா எல்லாருமே நோஸ் கான்டர் பண்ணுவாங்க. பிகாஸ் எனக்கு தான் ஆல்ரெடி ஷார்ப் பெரிய நோஸ் இருக்கே. ஸோ அதனால நான் வந்து கான்டர் பண்ண மாட்டேன் என்னோட நோஸ்க்கு. என்னடா போன வாட்டியே கான்டர் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய நோஸ் இன்னும் நான் ப்ராமினெண்டா காமிக்கணும் நான் நினைக்க மாட்டேன். ஸோ ஐ டோன்ட் டூ நோஸ் கான்டர் ஃபார் மை செல்ஃப். பட் யூ கேன் டூ இட் இஃப் யூ வாண்ட். ஓகே. ஸோ ஃபோர்ஹெட்ல வேணும்னா நீங்க லைட்டா ஃபோர்ஹெட்ல கான்டர் பண்ணலாம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் blush. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல். if you want you can do it. but blush palette ன்னு சொல்லும் போது I wanted to give a little brief about this blush palette. சரி, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம blush palette வந்து இந்தியன் மார்க்கெட்ல எஸ்பெஷலா சென்னை மார்க்கெட்ல வந்து நிறைய blush palette வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாவோ இல்லாட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்ல. இப்பதான் blush வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கு. ஸோ என்னுடைய blush palettes எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப தேடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, மேம் blush வேணும்னு கேட்கும்போது எனக்கு கரெக்டா ஒரு blush சொல்ல முடியல. ஏன்னா நம்ம ஒரு blush வாங்கும் போது அது எல்லா ஸ்கின் டோனுக்கும் மேட்ச் ஆகாது. ஸோ நான் வந்து மத்தவங்களுக்கு ஒரு blush சொல்லும் போது அது மத்த ஸ்கின்க்கு யூஸ் ஆகாத போது ஐ ஃபீல் ரியலி கில்ட்டி. என்னடா நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு. ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய Forever 52 உடைய blush palette பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் போன வாட்டியே சொன்னேன், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஆல் குட் ஷேட்ஸ். இது வந்து சூப்பரா இருக்கு. இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் சொல்றேனே, நான் இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் யூசிங் நார்ஸ்ல இருக்கிற blush palette பாத்தீங்கன்னா they have very இது வந்து ரொம்ப டார்க் பிங்கா இருக்கும், ஃபிளாஷி பிங்கா இருக்கும், இது ரொம்ப பேபி பிங்கா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஷேட் தான் நம்ம ஆக்சுவலா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் எல்லா ஸ்கின் டோனுக்கும். ஸோ இதுவும் எனக்கு வந்து ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணல. ஸோ இது பாத்தீங்கன்னா என்னுடைய பெக்கா பேலட். இந்த பெக்கால பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி பிளஷ் பேலட் கிடையாது, பட் தே ஹேவ் திஸ் வெரி சட்டில் டோன்ஸ். இந்த பிங்க்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பீச்சி ஃபிளாஷி பிங்க். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஹைலைட்டர். ஸோ இந்த ஒரு பிளஷும் நம்ம எல்லா பிரைட்ஸ்க்கோ இல்லை எல்லாருக்குமே சூட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி ஒரு டார்க் ஸ்கின்க்கு ஒரு பிளஷ், இன்னும் ஃபேர் ஸ்கின்க்கு ஒரு பிளஷ், அந்த மாதிரி நிறைய பிளஷ் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே ஒரே பிளஷ் பேலட்ல நமக்கு வந்துருச்சு. ஸோ இங்க பாருங்க, whether you want a very இது வந்து நீங்க ஐ ஷேடோவா யூஸ் பண்ணலாம் because this is too flashy. ஸோ ஐ ஷேடோவா யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஜென்டில். என்ன ஸ்கின் டோனுக்கு வேணாலும் இது சூட் ஆகும். உங்க பிளஷ் நல்லா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கலரோட நீங்க ஏதாவது ஒரு கலரை மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்ல எனக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டில் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 7 ஷேட்ஸ்ல நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். சூப்பர், தேங்க்யூ Forever 52. யூ ரியலி சேவ்ட் மீ வித் திஸ் இந்தியன் மார்க்கெட் blush பேலட்டை வந்து சர்ச் பண்ற இந்தியன் மார்க்கெட் வந்து நீங்க ரொம்பவே யூஸ் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ என்னுடைய blush paletteல ரொம்ப சாஃப்ட் கலர் யூஸ் பண்ணலாம். I think I'll use this. This is 4 shades are very matte and 4 shades have little shimmer in it, and they have this satin finish, so it is very easy to blend and the color is very pigment. இங்க பாருங்க, பிங்கா இருக்கு. It's very pigment. So எப்படி blush apply பண்ணனும், ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே, ஸ்மைல் பண்ணிட்டு இதுதான் உங்களுடைய ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸ். ப்ளீஸ் பிரஷ் எடுத்துட்டு போய் இங்க வச்சிடாதீங்க. இங்க வச்சா என்ன ஆகும், அப்படி நார்மலா இருக்கும் போது ஜோக்கர் மாதிரி இங்க blush தெரியும். நம்ம ஜோக்கர் மாதிரி blush தெரியணுமா, தெரிய வேண்டாம். நம்ம சிரிக்கும் போது மட்டும் நமக்கு blush தெரிஞ்சா போதும். ஸோ நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸ்ல வைக்காம ஃப்ரம் ஹியர் டுவர்ட்ஸ் தி டாப் ஆஃப் தி இயர்ஸ். ஓகே, ஜஸ்ட் பிளெண்ட். ஓகே, ஜஸ்ட் பிளெண்ட். நான் ஸ்மைல் பண்ணும்போது நார்மலா இருக்கும்போது எனக்கு blush தெரியல, ஸ்மைல் பண்ணும்போது என்னுடைய blush தெரியும். ஓகேயா? ஓகே. So next is my highlighter. If you want your makeup to look matte, you can leave it here. If you want it to make a little shiny, then you can apply a highlighter. I am taking MAC highlighter. It's called Beaming Blush. Beaming, BEAMING. Beaming Blush. It has a little gold in என்னோட dress என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் இந்த highlighter. So I'm using it. போன வாட்டி நான் Forever 52ல காமிச்சேன். But if you wanted to buy in MAC, you can buy this Beaming Blush.
ஸோ இது வந்து ரொம்ப ஜிகு ஜிகு போன வாட்டி அதில் பார்க்கும்போது பார்த்த உடனே ஷைன் தெரிஞ்சது இல்லையா, இப்போ அந்த அளவுக்கு ஷைன் தெரியாது. திஸ் இஸ் அ வெரி சாஃப்ட் ஹைலைட்டர். So on the nose, on your chin, on your forehead, and if you want it, on your brow bone, eyebrow bone. Okay, so I am done. If you want, you can use the fixing spray. I'm using it from Urban Decay. If you want, you can use it. You can buy it from MAC, you can buy it from Forever 52. These products are really good. You can use that fixing spray if you want. So you can just spray பண்ணும்போது ரொம்ப கிட்ட வச்சு பண்ணாதீங்க. Don't spray it very close, just spray it from a distance so that only the sparkles, just mild mist falls on your skin. Fixing spray என்ன பொறுத்த வரைக்கும் தேவை இல்லை. If you want, you can trust me. Fixing spray தேவைப்படாது. ஓகே, பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கலாம். So, how is my makeup? Just foundation, compact, eyeshadow, liner, lashes. Whatever you want to build it, you can build your makeup. Where is my... So எப்படி இருக்கு? Please tell me transparent makeup. What is transparent makeup? நீங்க சொல்லுங்களே, எனக்கு தெரியல. What is transparent makeup? Sorry, எனக்கு தெரியல what is transparent makeup. Okay. Okay. Next topic போலாமா? Okay. Today it's going to be a very important topic. So I want you people to have your book and pen ready because நான் நிறைய பேர் சொல்ல போறேன். So இதெல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புக்கும் பென்னும் தேவை. So இது முடிஞ்சதுக்கு அப்புறமா I'm going to give away also some super gifts எல்லாம் கொடுக்க போறேன். So அதுவும் நீங்க வந்து வெயிட் பண்ணி பாருங்க. I'll just keep these things away. Start பண்ணலாமா? Okay. So when it comes to lipstick, நம்ம எல்லாரோடைய ஃபேவரட். நம்ம கிட்ட ஃபவுண்டேஷன் இருக்கோ, காம்பாக்ட் இருக்கோ, எது இருக்கோ இல்லையோ, நமக்கு ரொம்ப லவ் பண்ணி வாங்குற விஷயம் வந்து ஒன்னு காஜல் அண்ட் அதர் இஸ் லிப்ஸ்டிக். பட் நம்ம சம்டைம்ஸ் லிப்ஸ்டிக் போடும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும், அது ரொம்ப நேரம் நிக்கிறது கிடையாது, சீக்கிரமா போயிடும், இல்ல நமக்கு வந்து லிப்ஸ் பிரேக் ஆகும், இல்லைன்னா நம்மளுடைய லிப்ஸ் கலர்ல இருக்கிற டிஃபரன்ஸ். நமக்கு சில பேருக்கு வந்து லிப்ஸ்ல டார்க்னஸ், கீழே லிப்ஸ் டார்க்கா இருக்கும், மேல லிப்ஸ் பிரைட்டா இருக்கும். ஸோ அந்த லிப்ஸ்டிக் போடும்போது அதுக்கான டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் வாங்கும்போது யூ ஃபேஸ் இட், ரைட்? So today I'm going to explain, I'm going to share my knowledge like how to buy perfect lipstick. So I'm going to show in all budget. So basic brands லியும் இருக்கு, high end brands லியும் இருக்கு. So உங்களுக்கு என்ன தேவை இது பாருங்க, என்னோட லிப்ஸ்டிக் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். So I'm just panning. நல்லா இருக்கா என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்? Okay, so ஆரம்பிக்கலாமா? Okay. So first நம்ம பார்க்க போறது வந்து கலர்ஸ் பார்க்கலாம். What colors do we really like? We like nude pinks, we like pinks, we like reds, we like peach. இதுதான் நம்ம காமனா நம்ம வந்து யூஸ் பண்ற கலர்ஸ். So first let's not delay further. We will start with how to choose lipstick. So when you buy a lipstick, you have to first check how your lips is really like. Is your lips like very clear, like ரொம்ப பிங்கிஷா, ரொம்ப எந்த மார்க்ஸும் இல்ல, எந்த லைனும் இல்ல, டார்க் சர்க்கிள் எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க வந்து அப்போ நீங்க எந்த லிப்ஸ்டிக் பத்தி கவலைப்படவே வேண்டாம். நீங்க எந்த லிப்ஸ்டிக் வேணாலும் வாங்கலாம். Because it will really help you, like if you wanted to look bold, it will help you to look bold. If you wanted to look natural, it will help you to look natural. But நிறைய பேர் நமக்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லிப்ஸ்ல வந்து டிண்ட், அதாவது நம்ம லிப்ஸ் டார்க்னஸ் இருக்கும், நடுவுல மட்டும் நமக்கு வந்து வேற கலர்ஸ் இருக்கும், ரைட்? Okay. So நம்ம ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு முன்னாடி first let's understand what is matte and what is shimmer. Okay? So
மேட் லிப்ஸ்டிக் வந்து நமக்கு வந்து பேசிக்கா நமக்கு வந்து என்ன மேட் லிப்ஸ்டிக்னா நமக்கு வந்து எந்த ஷைனுமே இல்லாம ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் மேட் லிப்ஸ்டிக். ஒரு லிப்ஸ்டிக்ல வந்து ஷைன் இருக்குன்னா தட் இஸ் எய்தர் கால்ட் கிளாஸ் ஆர் ஷிம்மர். கிளாஸ்ல வந்து எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா where is my channel? Okay, you have to bear with me, okay? It will take little time because நிறைய லிப்ஸ்டிக் இருக்கனால கொஞ்சம் தேடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இட்ஸ் யா. ஸோ இப்போ இது வந்து என்னுடைய கிளாஸ் லிப்ஸ்டிக் வந்து கிளாஸ் ஃபினிஷ். ஓகே, லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இப்போ நான் அதை எடுக்கிறேன். இது நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் ஃபவுண்டேஷன் காட்டின மாதிரி தான். as I showed you how to select the foundation, it's the same way. So என்னோட லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் can you see my skin underneath? Yes, you can see my skin underneath. So this is not a fully covered lipstick. Maybe this is called a gloss. You can use this lipstick on top of any lipstick, so it will create only the gloss. It is a very transparent color, so it will create only the gloss. So இது வந்து பேபி பிங்க் இல்லையா? So இதே மாதிரி நான் ஒரு பேபி பிங்க் எடுக்கிறேன். ஓகே, மேபி a bright pink. ஓகே, இப்போ இதை நான் அப்ளை பண்றேன். பாருங்க, என் ஸ்கின் தெரியுதா? தெரியல. சோ அதனால இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி பிக்மெண்டட். உங்களுடைய லிப் கீழே வந்து என்ன டார்க் கலர் இருந்தாலோ உங்க லிப் எப்படி இருந்தாலோ இந்த கலர் வந்து கலர் மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களுடைய அந்த கீழே இருக்கிற ப்ராப்ளம் தெரியாது. சோ நீங்க லிப்ஸ்டிக் வாங்கும் போது இட் ஹேஸ் டு பி பிக்மெண்டட். பிக்மெண்ட்னா இப்ப புரியுது இல்லையா? நம்மளுடைய கலர் வந்து ரொம்ப ஆழமா இருக்கணும். இந்த மாதிரி லைட்டா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லைட்டா டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா இது சீக்கிரமா ஃபர்ஸ்ட் போயிடும் அண்ட் ரொம்ப நேரம் நிக்காது. அதே மாதிரி உங்க ஸ்கின் கீழே இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம வந்து பிக்மெண்ட் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மேட். இது வந்து லைட் ஷேட் தான், பட் ஆனா இது வந்து டோட்டலா மேட். இதுல வந்து எந்த ஷைனுமே இல்லை. ஓகேயா? ஆனா இதோடைய பிக்மெண்ட் பாருங்க, லைட் கலரா இருந்தாலும் என்னோட கீழே இருக்கிற ஸ்கின் தெரியல. சோ இப்போ இதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய பாபி பிரவுன் லிப்ஸ்டிக் எடுக்கிறேன் பாருங்க. கலர் டார்க்கா இருக்கு, ஆனா கீழே இருக்கிற ஸ்கின் தெரியுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த லிப்ஸ்டிக் வந்து சீக்கிரமா போயிடும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய லிப்ஸ் கலர் கீழே என்ன இருக்கோ அந்த கலர் உங்களுக்கு வந்து தெரியும். சோ அதனால இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃபுல் கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்க வாங்க கூடாது. ஓகேயா? ஓகே, சோ இது உங்களுடைய பேஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வந்து இதே நம்ம ஷிம்மர்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த லிப்ஸ்டிக் பாருங்க. இந்த லிப்ஸ்டிக்லயே வந்து ஷைன் இருக்கு, அதாவது ஜிகு 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 ஷைன் இருக்கு. சாரி, புரியறதுக்காக நான் சொல்றேன் ஜிகு ஜிகு ஷைன்னு. பாருங்க, இது கிளாஸ் தான், ஆனா இதுல அந்த ஜிகு ஜிகு ஷைன் இல்ல. இது வந்து கிளாஸ் கிடையாது, ஆனா அந்த ஜிகு ஜிகு ஷைன் இருக்கு. So this is called a shimmer lipstick, okay? And this is called a gloss, okay? It creates only a gloss. It will not create a shimmer. Hope you understand. உங்களுக்கு புரியலனா திருப்பி இந்த லைவ் வீடியோவை வந்து திருப்பி பாருங்க. ஓகேயா? சோ இப்போ வந்து நம்ம எல்லா பிராண்ட்ஸ்ல என்னென்ன கலர் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாமா? ரெடி? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எதுல ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது வந்து ரெட் லிப்ஸ்டிக் இல்லையா? ரெட் லிப்ஸ்டிக் நம்ம போடுவோம், ஆனா வந்து சில சமயம் நமக்கு வந்து நல்லாவே இருக்காது. ஏன் நல்லா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா ரெட்ஸ்ல நிறைய ரெட்ஸ் இருக்கு. எந்த ரெட் யாருக்கு சூட் ஆகும்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, so first I'm going to take my favorite reds. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ரெட்ஸோட டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, so இது வந்து என்னுடைய ஃபேவரட் ரெட். திஸ் இஸ் ஃப்ரம் கிளினிக் பிராண்ட்ல இருக்கிற ரெட். இதோடைய கலர் நேம் வந்து ரூபி பாப். ஓகே, so this is my favorite red lipstick. என்னுடைய நான் மேக்கப்பே போடாம வெறும் இந்த ரெட் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு வந்தாலே போதும், செம்ம பிரைட்டா இருப்பேன். இந்த ரெட் லிப்ஸ்டிக் வந்து மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோனுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இது வந்து மேட் ஷேட் and the pigment is really high. So my favorite lipstick. Okay, this is from Clinique. Next என்னுடைய favorite red வந்து
ரெட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். பட் ஐ திங்க் இப்போ நான் மேக்கப் பண்ணதில் கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. ஐம் ஸோ சாரி. சரி, நான் நெக்ஸ்ட் வந்து காமிக்கிறேன். இந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டி பியூட்டி அப்படின்ற பிராண்ட். இது வந்து இந்தியாவில் ஜாஸ்தி கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஓகே. திஸ் இஸ் அ வெரி பிரைட் போல்ட் ரெட். பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோன். அதை விட ரொம்ப ஃபேர் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கிறிஸ்டியன் பிரைட்ஸ், ஆங்கிலோ இந்தியன் பிரைட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்பவே அழகா இருக்கும். த ஷேட் நேம் இஸ் அன்சென்சார்ட். Okay, this is this shade name. This is another red lipstick. And கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாக்குறீங்க அப்படின்னா this is from Sephora. So இது வந்து உங்களுக்கு ஒரு 800 to 1000 குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, என்ன இத்தனை ப்ரைஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். திஸ் இஸ் அகெயின் ஆரஞ்சிஷ் ரெட். ஸோ இது பாத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் ரொம்ப அழகா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோல்ட் கலர் சாரி போட்டு இந்த கலர் லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து யாருக்கு வேணாலும் நல்லா இருக்கும். பட் இந்த லிப்ஸ்டிக் வந்து இன்கேஸ் நீங்க டீப் டோன்ஸ், கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு போடணும்னு நினைச்சீங்கன்னா மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மேக்கப் போடாம போட்டீங்கன்னா இது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஓகேயா? இந்த ஷேட் நேம், ஓ மை காட், இதுல ஷேட் நேமே இல்லையே. பட் திஸ் இஸ் செஃபோரா ரெட். பாத்துக்கோங்க. why there is no shade name? உள்ள இருக்கு. ஓகே, இட்ஸ் R47. It is R47. Okay, R47. Okay. Next, என்னுடைய ஃபேவரட் ரெட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ல இருக்கிற, எங்க போச்சு, நம்ம மேக்கோடைய சில்லி. என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அது வந்து நம்ம பிரைடா இருக்கட்டும், நீங்க மேக்கப் போடுங்க, மேக்கப் போடாம இருங்க, ஃபேரா இருங்க, டார்க்கா இருங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்க சில்லி யூஸ் பண்றதுக்கு திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த கலர் தான் நான் இப்போ ஜஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் சில்லி, ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் சில்லி ரைட் நவ். ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் டோன் பாத்தீங்கன்னா திஸ் ஷேட். இட்ஸ் லேடி டேஞ்சர். ஓகே, இது வந்து லேடி டேஞ்சர் மேக்கோட லிப்ஸ்டிக். இட்ஸ் கால் லேடி டேஞ்சர். again it's a orangish red. செம்ம ரெட். இது கூட யார் வேணாலும் போடலாம். மேக்கப் போடும்போது இது நீங்க யாருக்கு வேணாலும் போடலாம். மேக்கப் போடாம போடும்போது நீங்க வந்து மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோனுக்கு போடலாம். வேர் இஸ் மை சில்லி கண்ணா, எங்க போயிட்ட? ப்ளீஸ் கம். மை சில்லி. ஓகே, நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், உங்க ஃபேவரட் கூட ரூபி வூ ஃப்ரம் மேக். இது வந்து மேக்ல வந்து மினி சைஸும் கிடைக்குது. ஸோ இது வந்து 1015 நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ரூபி வூ. ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் மேக். இது பாருங்க, இதுவும் டார்க் ஸ்கின் டோன்ல இருந்து ஃபேர் ஸ்கின் டோன் வரைக்கும் மேக்கப் போட்டாலும் போடலனாலும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ட்ரஸ்ட் மீ. ஸோ ரூபி வூ இஸ் ஆல்சோ அ வெரி குட் கலர் இன் மேக். அதுக்கப்புறம் இது வந்து பாபி பிரவுனுடைய கிரையான் பென்சில். Okay, this is a crayon pencil, crayon மாதிரி இருக்கிற pencil. So if you really want a very daily lipstick வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த crayon lipsticks ட்ரை பண்ணுங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய ஃபேவரட் crayon lipsticks. peachy red. Okay, it's not orange, it's not proper red, it's a peachy red. Okay, பாருங்க ரெட்ல பாருங்க எத்தனை ரெட் இருக்கு. Okay, ஸோ இது வந்து பாபி பிரவுன் ஓடது. இதோடைய நேம் வந்து, இதோடைய ஷேட் நேம் இஸ் சன்செட் ஆரஞ்ச். இட்ஸ் கால்ட் சன்செட் ஆரஞ்ச் ஃப்ரம் பாபி பிரவுன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கலர். ப்ளீஸ் ட்ரை இட். இட்ஸ் அ மஸ்ட் ஹேவ்னு சொல்லலாம். என்னுடைய ஃபேவரட். சில்லி கண்ணா எங்க போயிட்ட? சில்லி கண்ணா எங்க போயிடுச்சு? எல்லாரும் கண்டிப்பா சில்லியை போய் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு தூரம் சில்லி சொன்னதுக்கு அப்புறம் கிடைச்சிடுச்சு. என்னுடைய சில்லி கிடைச்சிடுச்சு. ஓகே, என்னுடைய ஃபேவரட் கலர் இது பாருங்க. நீங்க டார்க் ஸ்கின் டோன், சாரி டீப் ஸ்கின் டோனாவும் இருக்கலாம், ஃபேர் ஸ்கின் டோனாவும் இருக்கலாம். இது பாருங்க, இந்த ஷேட் இஸ் வெரி வெரி குட் ஃப்ரம் மேக். இட்ஸ் கால்ட் சில்லி. ஓகேயா? ஸோ நம்ம வந்து ரெட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ நீங்க என்ன மாதிரி ரெட்ஸ் வாங்க கூடாதுன்னு நான் சொல்றேன். See, this is from Chamber. போன வாட்டி நான் சேம்பர்ல இதே மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் காமிச்சேன் நியூட் பிங்க்ல. இதே இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெட் காமிக்க போறேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் தான், ஆனால் இது வந்து ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கு. ஸோ இந்த ரெட் லிப்ஸ்டிக் வந்து நீங்க போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஏன்னா அதுல கொஞ்சம் கிளாஸ் இருக்கு. ஸோ ரெட் எப்பவுமே மேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் ஷேட்ஸ். இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஷேட்ஸ். யூ கேன் ட்ரை தெம். ஓகே, ரெட் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் நம்ம ஃபேவரட் என்ன? பிங்கா, நியூட் பிங்கா? வாட் யூ வாண்ட் டு see? Tell me before I wipe my colors. Pinka, nude pinka? Bold pink or nude pink? பா அதுக்குள்ள ஒருத்தங்க ஃபுல்லா டைப்பே பண்ணிட்டாங்க. சூப்பர் கண்ணா. Who is this? Karishma. Super. Super. Okay, pink. Okay, you want to see pink? I know people like pink. Okay, first baby pink la start பண்ணலாம். Budget friendly la start பண்ணலாம். This is from Calabar. Again, Calabar lipsticks are really nice. So Calabar lipstick odia baby pink. Okay, baby pink. Idodia shade name vandu S03. Shade name vandu light. And அதுக்கப்புறம் என்னுடைய மேக்ல பாத்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நியூட் பிங்க் தான். திஸ் இஸ் கால்ட் மெஹர். எல்லாருக்குமே தெரியும். இது சின்ன வெர்ஷன், மினி வெர்ஷனும் அவைலபிளா இருக்கு மேக்ல 1050. ஸோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் மெஹர், MEHR, மெஹர். வெரி நைஸ். டார்க் ஸ்கின் ஆர் ஃபேர் ஸ்கின் யூ கேன் யூஸ் திஸ். ஸோ மஸ்ட் வாண்டட் கலர். அதுக்கப்புறம் சேம் சிமிலர் ஷேட் வந்து சி ஷீர், SEESHEER, சி ஷீர். இதுவும் மேக்ல தான். இதுலயும் மினி அவைலபிள் இருக்கு. இது பாருங்க, ரொம்ப இதுலயே லைட் கிளாஸும் இருக்கு. பட் ஆனா ஷேட் பாத்தீங்கன்னா பீச்சி பிங்க், வெரி நியூட் மிக்ஸ்ட் வித் பீச் பிங்க் இது. ஸோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். கடை சொல்றேன் பிகாஸ் தி செஷன் இஸ் கெட்டிங் வெரி லாங். கொஞ்சம் போல்ட் பிங்க் ட்ரை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா all fired up, very bold pink. All fired up, செம்ம கலர். நீங்க மேக்கப்பே போடாம இந்த ஒரு கலர் போட்டு போனாலே செம்ம பிரைடா இருப்பீங்க. This is all fired up. Video is not clear. Why the video is not clear? Is it clear? Video is not clear. Boss, video is not clear னு சொல்றாங்க. Can you just check with the network? என்னுடைய அடுத்த ஃபேவரட் கைண்ட் ஆஃப் செக்ஸி. பாருங்க, நான் இதை யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டேன். என்னுடைய ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஸோ ஓகே, நான் வீடியோ எப்படி திருப்பி போஸ்ட் பண்றேன். மேபி யூ கேன் செக் ஃப்ரம் தேர் ஆல்சோ. ஓகே, கைண்ட் ஆஃப் செக்ஸி. இந்த ஷேடோ பாத்தீங்கன்னா இட்ஸ் a very nude, very baby pink, very colorless color. ரொம்ப நல்லா இருக்கும் போட்டா. ஓகே, blur. Oh my god, no. Cannot see the colors. Okay, can you see the colors? But everybody is telling that video is very, yeah. Okay guys, I'll just show you the colors. Anyway, the video will be available for the next 24 hours, so you can so you can just again check in the IGTV. Okay, yeah. So இது வந்து kinda sexy, KINDA SEXY. Okay, kinda sexy. Now it is fine. Yeah, thank you. Kinda sexy. பாருங்க, கலரே இல்லாம செம்மையா இருக்கும் போட்டீங்கன்னா. So I really love this color. பாருங்க, போட்டு தேய்ச்சிட்டேன். So kinda sexy is my favorite. And மத்த பிராண்ட்ஸ்ல காமிக்கணும், பிங்க் காமிக்கணும்னா this Estee Lauder, one of my favorite. பாருங்க, பிங்க் பாருங்க, சூப்பர் பிங்கா இருக்கும். Estee Lauder lipstick, super pink, ரொம்ப அழகா இருக்கும். இதை போட்டீங்கன்னா சில்க் சாரீஸ்க்கெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. Okay, my favorite color. The shade name is 250. Okay, the shade name is 250 Pure Color Envy அப்படின்ற
கேட்டகரிக்குள்ள 250. ஓகே ஓகே. அப்புறம் என்னுடைய ஃபேவரேட்ஸ் நியூட் பிங்க். இதுவும் எஸ்டி லாடர் தான். இப்போ நான் போட்டிருந்தேன் இல்லையா ஷேட், திஸ் ஷேட். ஓகே, இட்ஸ் வெரி வெரி லைட் அண்ட் நேச்சுரல் ஷேட். ஓகே, இதோடைய ஷேட் வந்து இட்ஸ் டிஸ்க்ரீட், DISCREET, discreet 160. This is also from Estee Lauder. ஓகேயா. இப்போ உங்களுக்கு மேம் என்னுடைய பட்ஜெட் அவ்வளோ இல்லை மேம், ஸோ இதே நீங்கள் போட்ட ஷேடே வேணும், பட் ஆனால் எனக்கு இன்னும் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ் ஃபேஸஸ். திஸ் இஸ் அ பென்சில் கிரையான். நான் ஏற்கனவே முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் இதை பற்றி. இந்த ஷேட் நேம் இஸ் ஆக்சுவலி Blushing Nude 21. Blushing Nude 21. Okay, Blushing Nude 21. இது வந்து நமக்கு 600-700 குள்ள கிடைக்கும். ஸோ அதை விட உங்களுக்கு கம்மியா வேணும், லைட் ஷேட்ஸ் வேணும்னா திஸ் இஸ் நைகா. நைகால வந்து இது இந்த மாதிரி பென் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து லிப்ஸ்டிக் வரும் ஸ்பாஞ்ச்ல. யூ கேன் ஜஸ்ட் அப்ளை. ஓகேயா, இது ஃபுல் பிக்மெண்ட். ஸோ அதனால உங்க லிப்ஸ்ல இருக்க டார்க்னஸ்லாம் தெரியாது. அண்ட் ஃபுல் க்ரீமி, ஸோ பிரேக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் இருக்க லிப்ஸ்டிக் வந்து நீங்க ப்ரைமர் போடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் டிரெக்ட்லி அப்ளை த லிப்ஸ்டிக். எது மாதிரி லிப்ஸ்டிக் ப்ரைமர் போடணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, see, இந்த மாதிரி மேட் லிப்ஸ்டிக். இட்ஸ் லிக்விட் லிப்ஸ்டிக், பட் இட்ஸ் அ மேட் லிப்ஸ்டிக். அதாவது லிக்விட் மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் ஃபுல்லாவே ட்ரை ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க கண்டிப்பா ப்ரைமர் போடணும். அப்படி ப்ரைமர் போடல அப்படின்னா உங்களுடைய லிப்ஸ் பிரேக் ஆகிறதுக்கோ இல்ல கிராக் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்கு. ஓகே, டார்க் ஸ்கின்க்கு சொல்லுங்க மேம். ஓகே, கண்டிப்பா நான் எல்லாமே சொல்றேன். ஃபேர் ஸ்கின் யார் போடணும், டார்க் ஸ்கின் யார் போடணும்னு சொல்றேன். ஸோ இந்த நியூட் லிப்ஸ்டிக் நீங்க யார் வேணாலுமே போடலாம். பட் டார்க் ஸ்கின், டீப் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க் லிப்ஸ்டிக்ஸ் போட்டீங்கன்னா, மேக்கப் இல்லாம போடும்போது டார்க் லிப்ஸ்டிக்ஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் டீப் லிப்ஸ்டிக்ஸ் வேணும்னு, டீப் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மேட்ல நீங்க வந்து ரூபி வூட் ட்ரை பண்ணலாம், டிவா ட்ரை பண்ணலாம். I will show you Diva shade. Diva no. Chilli. पता नहीं पाते हैं Diva चल में. Okay, நான் காட்டுறேன். அது டார்க் மரூன் ஷேட். ஸோ நீங்க Diva ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க டார்க் ஸ்கின் டோனா இருந்தா நான் சொல்ற நேம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்ற கொஞ்சம் கம்மி பிராண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா you can try Forever 52. Forever 52 they have this lovely shades. See, in the maroon நீங்க try பண்ணலாம் from Forever 52. The shade name is SLC020. SLC020 from Forever 52. It's a dark maroon. It's a liquid lipstick. இது வந்து உங்களுக்கு இந்த liquid lipstick எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதுல பட்டர் ஃபினிஷ் மாதிரி இருக்கு. ஸோ அதனால உங்க லிப்ஸ் வந்து பிரேக் ஆகாது. லிப்ஸோடைய அந்த லிப்ஸ்டிக்கோடைய கலர் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கிறதுனால உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். நீங்க சும்மா லிப்ஸ்டிக் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப நேரமா உங்களுக்கு அந்த கலர் அப்படியே நிற்கும். ஓகே, ஸோ டார்க் ஸ்கின் டோனுக்கு இது நீங்க ட்ரை பண்ணலாம். சாரி நான் டார்க் ஸ்கின் டோன் சொல்றதுக்கு, பிகாஸ் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நீங்க இன்கேஸ் நியூட் கலர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா SLC019. SLC019 மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணா லிப் ப்ராப்ளம் வருமா? சரி, லிப்ஸ்டிக்ஸ்ன்றது பேசிக்காவே கெமிக்கல். ஓகேயா, ஸோ அதனால இது யூஸ் பண்ணா ப்ராப்ளம் வருமான்னு கேட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது, யாருக்குமே ப்ராப்ளம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ன்றதுனால லோக்கலா ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் வாங்குறத விட இந்த மாதிரி ஏதாவது நான் சஜஸ்ட் பண்ற பிராண்ட்ஸ் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் ஆர் வெரி சேஃப் டு யூஸ். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மின்னு நான் சொல்றேன். ஓகேயா, ஸோ டார்க் ஸ்கின்க்கு அது சொன்னேன் இல்லையா. அண்ட் டார்க் ஸ்கின் டோனுக்கு forgot to tell you. See, I love this Huda lipsticks. See, நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், 10 வாங்குறதுக்கு 2 வாங்கிக்கோங்க, சூப்பரா வாங்கிக்கோங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேயா, ஸோ இது வந்து ஹூடாவோட லிப்ஸ்டிக்ஸ். ஓகேயா, ஸோ இந்த ஹூடா லிப்ஸ்டிக்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக், பட் ஆனா போட்டதுக்கு அப்புறம் ட்ரை ஆயிடும். ஸோ இந்த ஹூடால வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க,
மேட்டாவும் கொடுத்திருக்காங்க. மேட்னா இந்த ஷைனும் இல்லாமலையும் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் அது சீக்கிரமா ட்ரை ஆகாம ஒரு மாதிரி கிளாசி ஃபினிஷும் கொடுத்திருக்காங்க. which is this is called demi matte. okay, demi matte. and இதோடைய shade name spell பண்றேன் because it's very difficult to pronounce. SHE SHEIKHA ஷீகா. SHEIKHA ரொம்ப டிஃப்ரெண்டா வைக்கிறாங்க இவங்க நேம். ஸோ இந்த ஷேட் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெரி நைஸ். ஸோ இதுவும் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேட் காமிக்கிறேன். என் ஃபிங்கர் என்னோட ஹேண்டே ஃபுல் ஆயிடுச்சு. See, very nice color. So you can also try this. Okay, so என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷனை ஒரு வாட்டி உங்களுக்கு திருப்பி ரைட் அண்ட் லெஃப்ட் காமிக்கட்டுமா? உங்களுக்கு மேட்ச் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு டார்க் கலர் வாங்கிக்கோங்க, ஒன்னு இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டார்க் கலர் போடணும்னு நினைச்சீங்கன்னா இது மட்டும் போடலாம். லைட் ஷேட்ஸ் வாங்கணும்னு நினைக்கும் போது இது அது மேல போட்டு பிளெண்ட் பண்ணி லைட் ஆக்கிக்கலாம். So just play with the colors, mix and match. See, it became a little light. So அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. and வேற என்ன பிராண்ட்ல நல்ல லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you can get it from this Nykaa, and you can also get it from Forever 52. you can இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே budget friendly. you can get it from LA Girl. okay, LA Girl ஓட colors is very vibrant and very pigmented. so இதோடைய ஷேட் நேம் சொல்றேன். அப்புறம் மேம் இந்த நம்பர் சொல்லலையே. GLC 807. so in the shades MAC of course, because அது நீங்க ஒரு வாட்டி காலையில போட்டீங்கன்னா நைட் வரைக்கும் கவலையே பட வேண்டாம். so MAC Estee Lauder. and எனக்கு Bobbi Brown லிப்ஸ்டிக்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்காது because they are not very pigmented. நம்ம அடிக்கடி போடுற மாதிரி இருப்போம். so see, for example நீங்க ஒரு 2 hours வெளியில போறீங்க அப்படின்னா நீங்க அந்த லிப்ஸ்டிக்ல கொஞ்சம் கிளாஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து 2 hours வரைக்கும் தாங்கும். இன்கேஸ் நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எங்கேயாவது வெளியில போறீங்க, உங்களுக்கு ஃபுல் லிப்ஸ்டிக் ஸ்டே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா then you have to use a matte lipstick. Matte lipstick will definitely stay longer, and they are highly pigmented and they are super soft. and இதுக்கு கீழே நீங்க ஒரு primer யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you can use MAC primer, which is my favorite. அப்படி இல்ல அப்படின்னா you can use from Max Factor. okay, this is MAC primer. okay, this is MAC primer. this is the best. or you can use from Max Factor. okay, that is a very user friendly lipsticks. அப்புறமா இது பாருங்க. this is from Calabar. okay, இதுவும் பாத்தீங்கன்னா crayon pencil. I really like crayon pencils. self grooming daily lipsticks க்கு வந்து they are super best. so இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற. so இதோடைய shade name 002. it's a pink 002. it is really nice. you can try them. so that is it. so when you try a lipstick, please remember like how is a lips, how big it is, how the texture is, and what you need it. and another suggestion வந்து when you have a big lips, see I have a big lips, so that's why I don't use dark shades very often. நான் ஏதாவது ஒரு சில்க் சாரி அந்த மாதிரி போட்டாதான் I really, or if I'm very no makeup person, மேக்கப்பே போடாம வந்தேன் வெளியில அப்படின்னா I use a dark shade. otherwise I don't use a dark shade because I feel my lips are big. so when I use a dark shade, when I smile, my lips will be very prominent, showing that it is big. so எப்பவுமே உங்களோட lips பெருசா இருந்தா use lighter shades, and உங்களுக்கு lips குட்டியா அழகா இருந்தா you can just flaunt with any color. so you can just try any color. so that is what I suggest you. so you can try your lipsticks in future with my suggestion and tips. I hope this session was also useful for you guys. was it really useful? tell me. so I'll just pan around my lipstick collections. so இது என்னுடைய Morphe, Forever, MAC, அப்புறமா Bobbi Brown, அதுக்கப்புறமா Nykaa, Calabar, அப்புறமா என்னுடைய ஃபேவரட் லிப்ஸ்டிக். சாரி, just pan இந்த சைடில் வரலாம். ஓகே, இது என்னுடைய ஹூடா சைட்ஸ். ஸோ இங்கேயும் நிறைய ஹூடாஸ் வச்சிருக்கேன்.
இன்னும் கொஞ்சம் ரைட் யா இந்த சைடு யா நிறைய இங்கேயும் ஹூடா லிப்ஸ்டிக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஹூடா, மேக், பாபி ப்ரவுன், சேனல், ஃபென்டி பியூட்டி, கிளினிக், எஸ்தி லாடர், NYX, கலபா, Forever 52, LA Girl, Morphe, Maybelline, அப்புறமா வேற என்ன பிராண்ட் இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேவரட் பிராண்ட் கலெக்ஷன். ஸோ இதுலலாம் நீங்க கண்டிப்பா யோசனையே இல்லாம ட்ரை பண்ணலாம். ஓகேயா? Hope you all liked it. Okay. Now it's going to be the giveaway time. So I'm going to give away Forever 52 lipsticks. யாருக்கு வேணும் இது? There are 14 shades Forever 52 lipsticks. யாருக்கு வேணும்? ஓகே, இந்த லைவ்க்கு அப்புறமா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி போடுறேன். You will have to tag and then win this Forever 52 lipsticks. Along with this lipsticks, I'm going to give some more lipsticks also. So hope you guys win and enjoy wearing my favorite lipsticks. Okay? Was this all helpful? If you have any doubts, please ask me. I will try to explain or tell you in another 5 minutes time because the live session is almost too long. I think more than an hour. Yes. Thank you for all the love. And if you really like this session, please you can take a screenshot or you can share it on the story. It would be it would really make me happy and I would really be blessed to see all those things. Okay? Okay, yeah. So yes, சொல்லுங்க. IGTVல லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணலையே மேம். இருக்கு, என்னோட IGTVல லாஸ்ட் வீடியோ போஸ்ட் இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் ப்ராப்பர்லி. அதுல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதுல பண்ணலாம். எஸ், ஹவு டு ரிமூவ் மேக்கப். தேங்க்யூ அகிலா. அது வந்து நான் போன வாட்டியே சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல மறந்துட்டேன். மேக்கப் வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணாம தூங்கவே தூங்காதீங்க. அது உங்க ஸ்கின்னை வந்து பிரேக் பண்ணிடும். ஓகே, அது என்ன பண்ணும், உங்க ஸ்கின்னை வந்து பிரேக் பண்ணும். ஸோ நீங்க கண்டிப்பா மேக்கப், அது நீங்க காம்பாக்ட் போட்டாலும் சரி, காஜல் போட்டாலும் சரி, நீங்க மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஓகே, ஸோ வந்து இன்கேஸ் உங்களுக்கு கிட்ட எந்த கிளென்சிங் மில்கோ ஆயிலோ இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் இட் வித் யோர் கோகனட் ஆயில். வீட்டில் நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்க மேக்கப்பை நல்லா மசாஜ் பண்ணி வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. அப்படி கோகனட் ஆயில் இல்லை, யூ வாண்ட் அ பெட்டர் ஆப்ஷன், யூ கேன் ட்ரை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இஸ் த பேபி ஆயில், ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆயில். அதை விட கொஞ்சம் பெட்டர், நீங்க நல்ல காஜல் போடுற பர்சன் இல்லை நல்ல மஸ்காரா போடுற பர்சனா இருந்துச்சுன்னா பயோடெக்ல வந்து ஆல்மண்ட் ஆயில் which is a eye makeup remover oil which you can also use throughout your skin. ஸோ அந்த ஆல்மண்ட் ஆயிலை வந்து ட்ரை பண்ணுங்க. 350-400 ரேஞ்ச் தான். சூப்பர் ஆயில். ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டோ வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் ரியலி லிட்டில் பெட்டர் ப்ராடக்ட் தென் யூ கேன் ட்ரை ஃப்ரம் மேக் ஆர் பாபி ப்ரவுன். இது நீங்க எடுத்து கிளென்ஸ் பண்ணிட்டு நல்ல மேக்கப்பை ஃபுல்லா வைப் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க தூங்கணும். ஓகேயா? டூ சம் ஸ்கின் கேர். எஸ், இதுக்கப்புறம் நம்ம 6 o'clock நம்மளுடைய லைவ்ல வந்து நம்மளுடைய செலிபிரிட்டி கெஸ்ட் நீலிமா வராங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஸ்கின் கேர் பத்தி எல்லாம் நம்ம கேட்கலாம். இதுக்காக நம்ம தனியா வீடியோ பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு தோணல. ஐ திங்க் மேக்கப் வுட் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து கம்மியா கிடைக்குது. ஸ்கின் கேர் நமக்கு நிறைய கிடைக்குது இல்லையா ஆல்ரெடி. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் ஐ ரியலி வில் டூ அ ஸ்கின் கேர் வீடியோ. ஓகே, always makeup becomes cakey and look over. Okay, நான் ஏற்கனவே எனக்கு இன்னொருத்தங்க கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு நான் மேக்கப் போடும் போது சில பேர் ஏன் எப்படி மேக்கப் போட்டிருக்கேன்னு கேட்கறாங்க. மேக்கப் போடலன்னா என்ன உனக்கு ஃபீவரான்னு கேட்கறாங்க. நான் போடணுமா போட வேணாமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இட்ஸ் அப் டு யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷன் நீங்க போடும் போது நீங்க 10 லேயர் போட்டாலும் அது தப்பா தெரியாது. நீங்க ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷன் இல்லாம ஏதாவது ஒரு தப்பான ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா ஒரு டோன் போட்டாலும் அது பாக்குறதுக்கு தப்பா தான் இருக்கும். கேக்கி ஆகிறதுக்கு காரணம் பிகாஸ் த அப்ளிகேஷன் மெத்தட்ல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். சோ நான் இப்போ காட்டுற இந்த டிப்ஸ்ல வந்து மேபி உங்களுடைய மிஸ்டேக் எங்க இருக்குன்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேபி அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், நாட் எனிதிங் எல்ஸ். பேஸ் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் ப்ரொஃபஷனல் ரேஞ்சஸா காமிக்கிறேன். நான் ஜென்ரலா ஒரு மேபிளின் ஒரு லாக்மி அந்த மாதிரி நான் காமிக்கல. பிகாஸ் அது வந்து ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அக்கார்டிங் டு மீ ஐ டோன்ட் திங்க் தே ஆர் ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸ். பிகாஸ் அதுல எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஷேட்ஸ் கிடையாது.
இட்ஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஏன்னா அதுல வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஷேட்ஸ் கிடையாது. they have very few shades, maybe from medium to fair skin tones. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த மீடியம்ல வந்து இருக்கிறதே டார்க்கஸ்ட் டோன் வாங்கல நமக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் அது கரெக்டா இருக்காது. that tone is only for medium skin tone, it's not for deep tones. so deep toneல நீங்க ஃபவுண்டேஷன் வாங்கணும்னா you have to go to MAC, you have to go to Kryolan, you have to go to PAC ல ட்ரை பண்ணலாம். PAC ல உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரேஞ்சஸ் கிடைக்கும். இப்போ Forever 52லயும் டார்க் ஸ்கின் டோன்ஸ்க்கு நியூ ஃபவுண்டேஷன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க அதுலயும் ட்ரை பண்ணலாம். ஓகேயா? மேபிளின்ல வந்து சம் 350க்கு நான் சில டார்க் டீப் டோன்ஸ் கன்சீலர்ஸ் பார்த்திருக்கேன். LA Girlல வந்து டீப் டோன் கன்சீலர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கன்சீலர்ஸ் வந்து நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்க மேக்கப் கேக்கி ஆகாது, மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது. உங்களுடைய பிக்மெண்ட்ஸ், உங்களுடைய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே கவர் ஆகி நீங்க உங்க ஆஃபீஸ்க்கோ இல்ல வெளியோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பா பிரைட்டா அழகா தெரிவிங்க. ஓகேயா? What is the code? You used concealer. What code? I didn't use. Okay, you mean the shade? My shade number was FS28. FS28. Okay, yeah. Ma'am, do you do makeup for brides other district? Yes, we do makeup for brides in all districts because எங்களுடைய blush makeup artist எல்லா இடத்துலயும் இருக்காங்க. எல்லாருமே நான் ட்ரெயின் பண்ணவங்க தான். நான் எப்படி யோசிக்கிறேனோ அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்க வருவாங்க. நான் ட்ரெயின் பண்ண blush மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வருவாங்க. எஸ், இப்ப இருக்கிற குவாரண்டைன் டைமுக்கு தே ஆல் ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃப்ரம் தேர் பிளேசஸ். அப்படி இல்லைன்னா வி ஹாவ் அ செப்பரேட் டீம் இன் சென்னை. அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணுவாங்க. சின்ஸ் இட்ஸ் அ குவாரண்டைன் டைம் அவங்களால எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ண முடியல. ஸோ எங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லா இடத்துக்கும் வருவாங்க. ஓகேயா? நைகா ஷேட் மேம், ஷேடு தான் மேம் சொல்ல முடியாது மேம். பிகாஸ் உங்க ஸ்கின் டோன் என்ன நீங்க தான் அலசி ஆராய்ச்சி பண்ணணும் மேம். go to the store, take the foundation. இப்போ நான் அப்ளை பண்ண மாதிரி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இங்க அப்ளை பண்ணுங்க இங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அப்ளை பண்ணாதீங்க, பரவாயில்ல. அவங்க எப்படி நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, கொஞ்சம் நிறைய எடுத்து இப்படி நல்லா எடுத்து இப்படி பிளெண்ட் பண்ணி பாருங்க. பிளெண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கின்க்கும் இந்த ஸ்கின்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா, இல்ல உங்க ஸ்கின்னோட டார்க்கா இருக்கா, இல்ல ரொம்ப பிரைட்டா இருக்கா, இல்ல ஸ்கின்னோட ஸ்கின் பிளெண்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. உங்க ஸ்கின்னோட ஸ்கின் பிளெண்ட் ஆகுதுன்னா எஸ், தென் தட் இஸ் தி ரைட் ஃபவுண்டேஷன். Okay, please do daily dusk skin tone video, please. Yes, I really wanted to do and show you a demo for a deep skin tone person, but என்னன்னா நம்ம ஊர்ல நிறைய கொரோனா இருக்கிறதுனால என்னால யாரையுமே நம்பி மேக்கப் பண்ணி காமிக்க முடியலை. I am so sorry. Hope this situation turns normal very soon. கண்டிப்பா அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா கண்டிப்பா ஒரு டார்க் ஸ்கின் டோன் இல்ல டீப் டோன் பர்சனை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே? BB cream is just like a Fair and Lovely. It does not do anything with related to the makeup. It is a kind of a skin care. Okay? BB cream na என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன், பிரைமர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே டியூப்ல வரதுதான் BB cream. ஸோ அதுல ஃபவுண்டேஷனுடைய கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அது உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸை கவர் பண்ணாது. இட் இஸ் ஜஸ்ட் லைக் நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பவுடர் போட்டா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். இஃப் யூ ஹேவ் அ கிளியர் ஸ்கின் தென் யூ கேன் யூஸ் அ BB cream. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ கிளியர் ஸ்கின் தென் BB cream will not help you. ஓகேயா? BB cream, CC cream difference. Okay, BB cream வந்து நான் சொன்ன மாதிரியான இப்ப சொன்னேன் இல்லையா, அதுதான். CC cream என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a color corrector cream. So உங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து கலர் கரெக்ட் பண்ணும். உங்களுடைய விட்டமின் C உடைய கண்டென்ட் வந்து உங்க ஸ்கின்ல வந்து அது ஏத்தும். இட் இஸ் a kind of a skin care but not related பக்கா ப்ரொஃபஷனல் மேக்கப் கிடையாது. இட் இஸ் a skin care. Okay, fine. I hope the session was very helpful to you. I will end the session for now because it is too late. See you all at 6 o'clock. Keep your questions ready. We will talk to Neelima, and if you have any doubts, you can ask her, and we will chat there again. Okay? See you all. Thank you. Thank you for all the love. Hope this session was very helpful to you. And this is my final look. Okay? See you all. Ta-ta. Bye-bye. See you.